தொடர்ந்து அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபங்களை பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ನಾವು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬರೆದಿರತಕ್ಕಂತ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஸோ அடுத்தது வந்து கொலோசே அப்படின்ற ஒரு பகுதிக்கு எழுதின ஒரு நிருபம். ಅಲ್ಲಿ ಕೊಲೊಸೆದವರಿಗೆ ಬರೆದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஸோ கொலோசே என்பது ஒரு பகுதி, அது வந்து ஒரு ஊர்ல ஒரு பகுதி. அந்த இடத்துல லவோதேசியா அதே மாதிரி இன்னும் சில சபைகள் இருக்குது அந்த இடத்துல. ಅದು ಕೊಲೊಸೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಭಾಗ, ಅದರಲ್ಲಿ ಲವೋದಿಕೀಯ ಅಂತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಒಂದು ಭಾಗಗಳು ಅಲ್ಲಿ ಬರಲ್ಪಡ್ತದೆ. ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு நோக்கத்தோட அவர் எழுதுறாரு. ಈ ಒಂದು ಸಭೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன ஆயிடுச்சு, இந்த சர்ச்ல சில பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு புது குரூப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ಹೊಸದಾದಂತ ಒಂದು ಗುಂಪುಗಳು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ. அவங்க என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் பத்தாது, நீங்க இயேசு கிறிஸ்து கூட சில வழிபாடுகளை சில மனிதர்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಷರತ್ತುಗಳನ್ನು ಕೂಡ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஸோ என்னைக்கும் வந்து நீங்க ஏதாவது ஒரு சர்ச்சில் ஜீசஸ் பிளஸ் ஏதாவது நீங்க செய்யணும், ஒயிட் ட்ரெஸ் போடணும், இல்லாட்டி நீங்க நகை போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, ஜீசஸ் பிளஸ் இது பண்ணாதான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர். ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಜೊತೆಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಿಳಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ಬೇಕು, ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಭರಣಗಳನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಲ್ಪಡಬೇಕು. ஏன்னா கிளியரா இந்த இடಕ್ಕೆ பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்தியால நம்ம சபைகளிலே சில சபைகளிலே எப்படி சில காரியங்களை சொல்லி இயேசு கிறிஸ்து மாத்திரம் பத்தாது, பிளஸ் நாங்க சொல்ற ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணாதான் நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி தப்புன்றதை இன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்து அந்த சபையில இருந்தாங்க, அதை வந்து எப்படி கரெக்ட் பண்றாரு அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ಭಾರತದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಷರತ್ತುಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕೊಲೊಸೆದವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ನಿರ್ವಹಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஸோ மெயினா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லைங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி போடணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை, இயேசு போதும், அவ்வளவுதான் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ವಸ್ತ್ರಗಳನ್ನ ಹಾಕೊಳ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுல முக்கியமான ஒரு வசனம், 2 வசனம் இருக்கு, அதை நம்ம படிக்க போறோம். ஏன்னா இந்த வசனம் தான் வந்து இந்த முழு புஸ்தகத்துக்கு ஆதாரம். 2வது அதிகாரம் 9, 10வது வசனம். 2ನೇದು 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯವೇ ಇದರಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். படிங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? பரிபூர்ணமுள்ளவர்களா இருக்கிறீங்க. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ நம்ம கம்ப்ளீட், யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ನೀವು ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತೀರೋ ಆಗ ನೀವು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல பிரதர் இது பத்தாது, இல்ல சிஸ்டர் இது பத்தாது, இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதாது, இதுக்கு இயேசு கிறிஸ்து பிளஸ் நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான போதனை. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಇದು ಸಾಕಾಗುವುದಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ಇದನ್ನ ಅನುಸರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿದು ತಪ್ಪಾದಂತ ಬೋಧನೆಗಳು. சரி, முதல்ல அதிகாரத்துல நம்ம வந்து குயிக்கா போறோம். முதல் அதிகாரத்துல 15ல இருந்து 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? ಮೊದಲ 15ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು, எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணாரு. படிங்க 15, 16 படிங்க. 15, 16ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, சகலமும் அவர் தான், ஏசப்பா தான் சிருஷ்டித்தாரு. நீங்க பாக்குறது இந்த உலகத்துல எல்லாம் பாக்குறீங்கல்ல, ಭೂಮಿಯಲ್ಲಿ இருக்கிறது பாக்குறீங்க, பரலோகத்துல இருக்கிறது பாக்குறீங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டித்தார். ಅಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನೀವು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನ ಸರ್ವವು ಆತನಿಂದಲೇ ಸೃಷ್ಟಿಯಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரால் படைக்கப்பட்டிருக்கு, அவருக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. ಆತನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟು ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. எதுக்கு மரம் இருக்குது? ಯಾವುದಕ್ಕೆ ಮರ ಇದೆ?
ஏசப்பாக்காக. ಯೇಸುವಿಗಾಗಿ ஏசப்பாவை துதிக்குது மரம். ಯೇಸುವನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದೆ. எதுக்கு பறவைகள் இருக்குது? ಯಾಕೆ ಪಕ್ಷಿಗಳು ಇದೆ? பறவைகள் ஆண்டவரை துதிக்குதுங்க. ಆ ಪಕ್ಷಿಗಳು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದೆ. அதான் நம்மளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடல் கிட்ட போயிட்டீங்கன்னா அப்படியே உங்க மைண்ட் என்ன ஆயிரும்? அப்படியே கடற்கரைட்ட போய் நின்றுருக்கீங்களா? என்ன ஆகும் நம்மளுக்கு? ಕಡಲ ತೀರದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ನೀವು ಯಾವತ್ತಾದ್ರೂ? என்ன ஆகும் நம்மளுக்கு? உடனே கடல் கிட்ட நின்ன உடனே ಏನಾಗ್ತದೆ ನಿಮಗೆ? அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சிரும், ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம அப்படியே எல்லாரும் பார்த்த உடனே ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದೆಲ್ಲವನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳಗಾಗ್ತೀವಿ. ஏன்னா கடலுக்கு முடியவே இல்லை. அது நிக்கிறோம் அங்க. ஆண்டவருடைய சிருஷ்டி அது. அது பாக்குறோம், அலைக்கு மேல அலை வந்துட்டே இருக்குது, பெருசா இருக்குது. நம்ம ஒரு சின்னதா நிப்போம் அந்த இடத்துல. அது நினைக்கும் போது ஆண்டவருடைய சிருஷ்டி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே மறந்துருவோம். அப்படியே நம்ம மறந்துருவோம். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಿಸ್ತಾರವಾಗಿದೆ, ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಲೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಅದರ ಮುಂದೆ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿಗಳಾಗಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க பாக்குறது எல்லாத்தையும் ஏசப்பா சிருஷ்டி பண்ணிருக்காரு. ನೀವು ಗಮನಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அவருக்கு தான் முதலிடம். 18வது வசனம் பாருங்க. ಅವರಿಗೆ ಮೊದಲನೆಯ ಸ್ಥಳ 18ನೇ ವಚನ. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே போதும். ಆತನೇ ಆದಿ ಸಂಭೂತನು ಎಂಬುದಾಗಿ. முதல்வர்னா என்னது? சீஃப் மினிஸ்டர் தானே? சீஃப் மினிஸ்டர். சோ நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் யாரு? ஏசப்பா தான் நம்ம ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್. ನಮ್ಮ ಒಂದು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. முதல்வர்னா தமிழಲ್ಲಿ முதல்வர் ಅಂದ್ರೆ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್. ಆದಿ ಸಂಭೂತನು ಅಂತ. ಅದೇ. ಸೋ ಫಸ್ಟ್ ஏசப்பா தான் ಫಸ್ಟ್ ಅಂಡ್ ಪ್ರೀಎಮಿನೆಂಟ್ அப்படினு சொல்வாங்க. ಮೊದಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆದಿ ಸಂಭೂತನು, ಆದನ್ನೇ ಆದಿ ಅಂತ ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. 17வது வசனத்தை பாருங்க. 17வது வசனத்துல அவர் தான் எல்லாத்தையும் பிடிச்சி தாங்கிட்டு இருக்காரு. உலகமே இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்குதான் பாருங்க. ಆತನೇ ಸಮಸ್ತಕ್ಕೂ ಆಧಾರಭೂತನು ಎಂಬುದಾಗಿ. 17 தமிழ்ல அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் நிக்குது, அவருக்குள்ள தான் நிக்குது. இயேசு கிறிஸ்து கண்ட்ரோல்ல இந்த உலகம் இருக்குது. இயேசு கிறிஸ்து கண்ட்ரோல்ல உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இருக்குதுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಈ ಲೋಕ ಇದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಧೀನತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವಿತ ಅದು ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, 18வது சர்ச்சுக்கு ஹெட் யாரு? சபைக்கு என்னவா இருக்கிறார்? ஏசப்பா தலையா இருக்கிறார். அவர் தான் கமாண்ட் கொடுக்கிறது. ஏசப்பா தான் கமாண்ட் கொடுப்பாரு. இந்த சர்ச்சில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கணும், நடக்க கூடாது, கமாண்ட் எங்க இருந்து வருது? ஏசப்பா கிட்ட இருந்து வருது. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க யார்கிட்ட இருந்து வருதுன்னு நினைப்பீங்க. நீங்க பாஸ்டர் டிசைட் பண்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நிஜமா கமாண்ட் யார்கிட்ட இருந்து வருது? தலையான இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து வருது. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳು ಬರುವಾಗ ಇದು ಸೇವಕರಿಂದ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಸಭೆ ಎಂಬ ದೇಹಕ್ಕೆ ಆತನೇ ಶಿರಸ್ಸಾಗಿದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಕಮಾಂಡ್ಗಳು ಬರಲ್ಪಡ್ತದೆ. சோ இதாங்க இயேசு கிறிஸ்து தேவன். இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆದಿ ಸಂಭೂತನು. யாராவது நீங்க யாராவது முஸ்லிம் நண்பர்கள் யாராவது சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்து கார்டன் எங்கேயும் போடலையே பைபிள்ல, இந்த வசனத்தை காட்டுங்க. 15ல இருந்து 19 வரைக்கும் காட்டுங்க. ಯಾವ್ದಾದ್ರು ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರರು ಸಹೋದರಿ ಬಂದ್ರೆ ನೀವು ಹೇಳ್ರಿ ದೇವರ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ 15ರಿಂದ 17 ಯೇಸು ದೇವರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು 15ರಿಂದ 19ನೇ ವಚನದವರೆಗೆ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ರಿ. அப்புறம் யோவான் 10வது அதிகாரம் 31வது வசனம் நினைக்கிறேன். அதையும் நீங்க காட்டணும் அவங்க கிட்ட. ಯೋಹಾನ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ನೇ ವಚನವನ್ನು ಕೂಡ ಅವರಿಗೆ ನೀವು ತೋರಿಸಿಕೊಡ್ಬೇಕು. யோவான் 10 அந்த இடத்துல 30 என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு ஏசப்பா சொல்வார். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾನು ತಂದೆಯು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. So Jesus is God, Jesus is first. ಅಲ್ಲಿ ಯೇಸು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, ಯೇಸುವೇ ಆದಿ ಸಂಭೂತನು. So நீங்க எந்த அளவுக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாருன்னா அது எங்களுக்கு போதும், அது உங்களுக்கு போதும். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ತೀರ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮೊದಲಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. உங்க லைஃப்ல வர்ற எல்லாம் செகண்ட் தாங்க. செகண்ட், தேர்ட், ஃபோர்த். தயவு செய்து இயேசப்பாக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க கொடுத்துருங்க. நம்பர் 1. ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಕೊಡ್ತಕ್ಕಂತ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನವನ್ನ ಆತನಿಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ರಿ. ஒருவேளை நீங்க நம்பர் 2 ஆக்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை, நம்ம லைஃப்ல சில குறைகள் காணப்படும். நம்பர் 2 ஆக்கிட்டோம். ಆತನನ್ನ ಎರಡನೇ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಕೊರತೆಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நான் நம்பர் 1 இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும், எனக்கு நம்பர் 1 ಕೊಡು. ஆண்டவர் நம்மட்ட சண்டை போட மாட்டார். ದೇವರು ಯಾವತ್ತಿಗೂ ನನಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ವಾಗ್ವಾದಗಳನ್ನು ಆತನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. மனசார நம்ம கொடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய அவர் அழகா நடத்துவாருங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸುಂದರವಾಗಿ ಆತನು ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೆ. சோ உங்க லைஃப்ல ஏசப்பா எத்தனாவது இடத்துல இருக்காங்க? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ಹಂತದಲ್ಲಿ ಎಷ್ಟನೇ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? யார் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க லைஃப்ல? ಯಾರು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ? யாரோட சத்தத்தை நீங்க அதிகமாய் கேக்குறீங்க உங்க வாழ்க்கையில? ಯಾರ ಶಬ್ದವನ್ನು ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ? இது உங்க லைஃப்க்கு நான் சொல்றேன்.
ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. சர்ச்சுக்கு நான் சொல்றேன், சர்ச்சுக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். உங்க சர்ச் யாரோட சத்தத்தை நிறைய கேக்குது? ನಿಮ್ಮ ಸಭೆ ಯಾರ ಶಬ್ದವನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದೆ? உங்க சர்ச் எல்டர்ஸ் யாரோட சத்தத்தை நிறைய கேக்குறாங்க? சபையாட்களோட சத்தத்தை, இயேசுப்ப சத்தத்தை கேக்குறாங்களா? ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥರು ಯಾರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಸಭೆಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಶಬ್ದವನ್ನ ಅಥವಾ ಬೇರೆ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ? சோ இயேசுப்பாக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் செட்டிலுங்க. நம்ம லைஃப் செட்டில், நம்ம சர்ச் செட்டிலுங்க. ನಾವು ಯೇಸುವೆ ಕೊಡುವಂತ ಸ್ಥಳವನ್ನ ಕೊಟ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆ ಆಗಿರ್ಬೋದು, ನಮ್ಮ ಜೀವಿತವಾಗಿರ್ಬೋದು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சரி, அடுத்த காரியம் வந்து இன்னொன்னு சொல்றாரு. நீங்க இயேசுப்பா நம்பும் போது உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, என்ன ஆச்சு? நீங்க கேட்கலாம்ல, நான் இயேசுப்பாவை நம்பும் போது என்ன பிரதர் நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு வந்து பதில் பார்ப்போம். ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ನಾವು ಬರುವಾಗ ಏನೆಲ್ಲ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳಬಹುದು. ಅದಕ್ಕೆ ಏನಂತ ಅಂದ್ರೆ, சோ அழகா வந்து பவுல் எழுதுறாரு, நீங்க இப்படி இருந்தீங்க ஃபர்ஸ்ட், இயேசுப்பாட்ட வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்க, இயேசுப்பா கிட்ட வந்த உடனே இதெல்லாம் நடந்துச்சு உங்க லைஃப்ல, உங்க கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ பரலோகத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு. ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀವು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೀಗಿದ್ರಿ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕಣ್ಣೆ ಕಾಣ್ತದೆ ಅಲ್ವೋ, ನೀವು ಈಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, இயேசுப்பா வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ಯೇಸು ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ವಿ? 1வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். போதும், நம்ம என்ன பண்ணுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து அந்நியனா இருந்தோமா? துர்க்கிரியை, ஈவில் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோமா நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ವಿ ನಾವು. எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். நம்ம எல்லாரும் இருந்தோம். ஒருவேளை வெளியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் நம்ம இருதயத்துல நம்ம யாருக்கும் தெரியாம நிறைய துர்க்கிரியைகளை நம்ம பண்ணி கொண்டிருந்தோங்க. ಅಲ್ಲಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಯಾರಿಗೆ ಕಾಣದೇ ಇದ್ರು ಕೂಡ ಆಂತರಿಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಾವು ಕಾಣ್ತಾ ಇದ್ವಿ. மனதுல ஆண்டவருக்கு விரோதமா இருந்தோம். நம்ம ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಕಾಣ್ತಾ ಇದ್ವಿ. எனக்கு இயேசுவை பத்தி சொல்லாதீங்க, ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ, நான் ஓடிடுறேன், ನಾನು ಓಡಿ ಹೋಗ್ತೀನಿ அப்படி நம்ம நிறைய பேர் ಓಡಿ இருப்போம். நிறைய ஒரு டைம் ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕರು ಓಡಿ ಹೋಗಿರ್ತಾರೆ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ. அப்போ என்னாச்சு? ಹಾಗೇನಾಯ್ತು? அடுத்த ஸ்டெப் 22வது வசனம் பாருங்க. 22ನೇ ವಚನಕ್ಕೆ ಬನ್ರಿ. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால். என்ன கேட்டோம்? நம்ம சுவிசேஷத்தை நம்ம கேட்டோம். நம்ம காதுல வந்து சுவிசேஷம் விழுந்துச்சு. இயேசுவோட குட் நியூஸ் வந்து நம்ம காதுல விழுந்துச்சு. ನಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಬೀಳಲ್ಪಟ್ಟಿದೆ. உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இல்ல 22 வந்து இங்கிலீஷ்ல you are reconciled by his blood through his death அப்படின அவருடைய மரணத்தினால. அது 21ல இருக்கு. சரி, தமிழ் பைபிள் 21 படிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்க எப்படி நம்ம ஆண்டவர் கூட ஃப்ரெண்டே இல்ல, ஃப்ரெண்டாவே இருக்கலையா? நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எனிமீஸா இருந்தோம் ஆண்டவருக்கு. ಅಲ್ಲಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿರ್ಲಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ವಿ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ವೈರಿಗಳಾಗಿದ್ವಿ. என்னைக்கு நம்ம இயேசு அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டோமோ, நம்ம ஆண்டவர் வந்து நம்மள வந்து பரிசுத்தமாக்கிட்டாராம். நம்ம பண்ணதெல்லாம் தப்பான காரியம், பண்ணதெல்லாம் 420 காரியம், ಬಟ್ ನಮ್ಮ ಆಂಡ್ರು ಪರಿಶುದ್ಧಮಾಕಿட்டாராம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ರಕ್ತத்தினால நம்மள ಪರಿಶುದ್ಧಮಾಕಿட்டாராம். ಯಾವಾಗ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೋ ಆಗ ನಾವು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ನೀತಿಯ ಕಾರ್ಯಗಳಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದಂಗ ಗಿಫ್ಟ್, ಇದೇ ಉಡುಗೊರೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெரிய gift நம்ம லைஃப்ல. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡ ಉಡುಗೊರೆ. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ண பரிசுத்தமா இருக்கிறதுக்கு, ಎಷ್ಟೋ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದಕ್ಕೆ. 2 நாள் நல்லா இருந்திருப்போம், ಆ 2 ದಿವಸ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀವಿ, 3வது நாள் சேர்த்து வச்சு பாவத்தை செஞ்சிருப்போம், ಅಲ್ಲಿ 3ನೇ ದಿವಸ ಎಲ್ಲವನ್ನ ಸೇರಿಸಿ ಪಾಪ ಮಾಡಿರ್ತೀವಿ. பட் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் பாவத்தெல்லாம் தூக்கி இயேசு கிறிஸ்து தலை மேல வச்சாருங்க. ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಯೇಸುವಿನ ತಲೆ ಮೇಲೆ ಇಡಲ್ಪಟ್ಟರು. என்ன பரிசுத்தமாக்கிட்டாருங்க, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இது இந்த கிஃப்ட்டை பார்த்து நம்மளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. ஐயோ ஆண்டவரே, பாவியா என்னை எப்படி நேசிக்கிறீரே. ಈ ಒಂದು ಉಡುಗೊರೆನೆಲ್ಲ ನೋಡಿ ನಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರ್ತದೆ. ದೇವರೇ, ಪಾಪಿಯಾದಂತ ನಾನು ನೀವು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. இந்த காட்சி பாருங்க. அந்த கெட்டகுமாரன் ஓடி போயிருப்பான் அப்பாட்ட இருந்து. ஆனா யோசிச்சுட்டே வந்திருப்பான் வீட்டுக்கு. அப்பா ஏத்துக்குவாரா, அப்பா ஏத்துக்குவாரா, அப்பாவுக்கு விரோதமா எல்லாம் பண்ணிட்டேன், பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணிட்டேன், அசிங்கமான காரியம் பண்ணிட்டேன், அப்பா காசெல்லாம் நாசம் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டேன், அப்பா ஏத்துக்குவாருன்னு மனசுல கேட்டுட்டே யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பான் வீட்டுக்கு. ಅಲ್ಲಿ ದಾರಿ ತಪ್ಪಿದ ಮಗನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ತಂದೆ ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾರ, ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, ತಂದೆ ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾರ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಆತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. வீட்டுக்கிட்ட வரான், ಮನೆ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. தூரத்துல அவங்க அப்பா பாத்துறாரு, அவன ದೂರದಲ್ಲಿ ಆತನ ತಂದೆ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ.
அப்பா ஓடுறாரு, வயசான அந்த அப்பா ஓடுறாரு, அவன் ஓட மாட்டேங்கிறான், அவங்க அப்பா ஓடுறாரு. அவங்க ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾದಂತ ತಂದೆ ಓಡ್ತಾ ಇದ್ರೆ ಹೊರತು ಮಗ ಅಲ್ಲಿಂದ ಓಡಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. மைண்ட்ல நிறைய கேள்வி இருக்கு இந்த பையனுக்கு. ಆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಇದೆ ಅವನಿಗೆ. ஓடி வந்து அவங்க அப்பா வந்து ஏய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டாரா? ಅಲ್ಲಿ ಓಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನೋ ಮಾಡಿದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರ? என் மானத்தெல்லாம் வாங்கிட்டியாடா, ನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆ ಎಲ್ಲ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟ ನೀನು, ஊருக்கெல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டியாடா, ಊರೆಲ್ಲ ನನ್ನ ಮರ್ಯಾದೆನ್ನ ಏನಪ್ಪಾ ಹೆಸರು ಕೆಡಿಸ್ಬಿಟ್ಟಲ್ಲ ನೀನು அப்படி சொன்னாரா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರ? என்ன பண்ணாரு? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? பேசவே இல்ல அவரு, ಮಾತಾಡೇ ಇಲ್ಲ. கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாரு. ಅಲ್ಲಿ ಬಿಗಿ ತಪ್ಪಿ ಅಲ್ಲಿ ಮುತ್ತನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த 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 கெட்டகுமாரன் மைண்ட்ல இருந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? ಆ ಒಂದು ದಾರಿ ತಪ್ಪಿದ ಮಗನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನಸ್ಸಲ್ಲಿದ್ದಂತ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ವಾ? கிடைச்சிருச்சா இல்லையா? ಸಿಗ್ತಾ ಇಲ್ವಾ? கிடைச்சிருச்சுங்க. ಸಿಕ್ತು ಅಲ್ಲಿ. அதாங்க gift. ಅದೇ ಉಡುಗೊರೆ. அவன் பாத்திரனே இல்ல, அவன் ஒன்னும் மோசமானவன், அவனுக்கு ஆண்டவர் வந்து ಅರಿಮೆಯಾನ ಗಿಫ್ಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಆತನು ಅದಕ್ಕೆ ಪಾತ್ರನೆಲ್ಲ ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದಾನ್ ಕಿರುಬೈ, ಇದೇ ಕೃಪೆ. ನಮ್ಮ ತகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிச்சை. ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ಭಿಕ್ಷೆ. யார் மூலமாய்? ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டது மூலமாய் நம்மளுக்கு அந்த பிச்சை கிடைச்சிருக்குங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುವ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಒಂದು ಭಿಕ್ಷೆ ಸಿಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ அதான் சுவிசேஷம். ಅದೇ ಸುವಾರ್ತೆ. சோ அடுத்தது ಏನಾவது 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ವಚನ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? ಜ್ಞಾನಸ್ನಾನ. அடுத்தது ஞானஸ்தானம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்து கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க, ஞானஸ்தானத்துல என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ? நீங்க நம்ம வந்து கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் நீங்க கல்லறைக்குள்ள போங்க அப்புறம் திருப்பி மேல வாங்கன்னு யாரையும் உங்களை சொல்றது இல்ல. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಒಳಗೆ ನೀವು ಹೋಗಿ ಪುನಃ ನೀವು ಮೇಲೆ ಬರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾರನ್ನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. பட் ஆனா ஞானஸ்தானம் அதான் அர்த்தம். ಆದ್ರೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಅಂತಂದ್ರೆ ಅದೇ ಅರ್ಥ. ஆண்டவர் கூட சமாதிக்குள்ள போயிட்டு சமாதில இருந்து வெளியே வர்றது, அதான் ஞானஸ்தானம். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಿಗೆ ಹೋಗಿ ಸಮಾಧಿಯಿಂದ ಮೇಲೆ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. நம்ம அதுக்கு பதிலா சமாதிக்கு பதிலா எந்த இடத்துல பண்றோம்? நம்ம ಅದಕ್ಕೆ ಸಮಾಧಿಗೆ ಬದಲಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ನಾವು? எங்கங்க பண்றோம்? ಎಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? மூச்சு முட்டிறோம், மண்ணுக்குள்ள போட்டு உங்களை மூடிட்டோம்னா தண்ணியில போடுறோம். ಅಲ್ಲಿ ಮಣ್ಣೆಲ್ಲ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಬಿಟ್ರೆ ನಿಮ್ಮ ಉಸಿರು ನಿಂತು ಹೋಗ್ತದೆ, ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿಸ್ತೇವೆ. ஆண்டவரோடு கூட நான் என்ன பண்றேன்? ஏசப்பா, நீங்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்காக நீங்க வந்து மரித்தீங்க, நானும் உங்களோட கூட நான் போறேன் அப்படின்ட்டு நான் பழைய வாழ்க்கைக்கு நான் செத்து புது மனுஷனா உங்களோட கூட நான் எழும்புறேன்ப்பா அப்படின்றது தான் ஞானஸ்தானம். ಅಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಹಳೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಹೋಗಿ ನೂತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರ್ತೇನೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி, ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸಂಭವ. இன்னொரு ஒரு காரியம் நடந்துச்சு. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನಡೀತು. முதலாவது அதிகாரம் 13-14. ಮೊದಲನೇದೇ 13-14ನೇ ವಚನ. இருளின் அதிகாரத்தினின்று அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்னாச்சா? எங்க இருந்துமா? நம்ம எந்த அதிகாரம், யாரோட கண்ட்ரோல்ல இருந்துமா? இருளின் அதிகாரம். இருள்ல வந்து கண்ணே தெரியாது நம்மளுக்கு, இருட்டா இருக்கும், அது தெரியாது நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿದ್ವಿ. இன்னைக்கு யூத் மீட்டிங்ல ஒரு தம்பி கேள்வி கேட்டான். ಇವತ್ತು ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಕೇಳಿದ್ರು, அண்ணே என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் கோமா இருக்குன்னு, அவங்க பேசுறது அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கோமா வருதுன்னு அப்படின்னு சொல்லி. ನನ್ನ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರೆಲ್ಲ ಮಾತನಾಡೋದನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೆ ಕೋಪನೇ ಬರ್ತದೆ. எனக்கு எப்படி ஏசப்பா பத்தி நம்ம அவங்ககிட்ட சொல்றதுன்னு அவ்வளவு கோபமா வருதுன்னு அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. ಹೆಂಗೆ ಅವ್ರಿಗೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು, ಯಾಕೆಂದ್ರೆ ಅವ್ರು ಮಾಡುವಂಥದ್ದೆಲ್ಲ ನೋಡಿ ನನಗೆ ಕೋಪ ಬರ್ತದೆ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, ஒரு குருடு மனுஷன் ரோடு கிராஸ் பண்ண முடியல, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், நீ அவன் மேல கோவப்படுவியா அவன் மேல பரிதாபப்படுவியா அப்படின்னு கேட்டேன். ಒಬ್ಬ ಕುರುಡ ರಸ್ತೆನ ದಾಟುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನೀನು ಆತನ ಮೇಲೆ ಕೋಪ ಪಡ್ಕೊಳ್ತಿದ್ದೆ ಅಥವಾ ಕರುಣೆಯಿಂದ ಆತನನ್ನು ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯಾ? என்ன வரும்? கோபம் வருமா, கருணை வருமா? ಕೋಪ ಬರ್ತದ ಅಥವಾ ಕರುಣೆ ಬರ್ತದ? கருணை வருங்க, ಕರುಣೆ ಬರ್ತದೆ. இதே பேர் தாங்க நிறைய பேர் இயேசுவை பத்தி தெரியல, அவங்க குருடா இருக்காங்க, ஆவிக்குரிய கண்கள் மூடி இருக்குது அவங்களுக்கு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರು ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುರುಡರಾಗಿದ್ದಾರೆ. அவங்கள பத்தி நம்ம கோபப்பட்டு யூஸ் இல்ல அவங்க கிட்ட. ಅವರ ಕುರಿತಾಗಿ ಕೋಪ ಪಟ್ಕೊಂಡ್ರೆ ಯಾವುದೇ ಉಪಯೋಗವಿಲ್ಲ. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல நிறைய பேர் இயேசுவை பத்தி தெரியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம கோபப்பட முடியாது. ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಸ್ಥಳದ ಆಗಿರಬಹುದು ಅಥವಾ ಒಂದು ಶಾಲೆ ಕಾಲೇಜುಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಅರಿದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நம்ம அவங்களுக்காக கண்ணீரோட ஜெபிக்கணும். ನಾವು ಅವರಿಗಾಗಿ
ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆண்டவரே, அவங்க நான் வெளிச்சமா இருக்கணும், நான் உப்பா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில. ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಉಪ್ಪಾಗಿ ನಾನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. கொஞ்சமா என்ன ஒரு ஊழியக்காரனா, என்ன ஒரு பாஸ்டரா, என் சர்ச்சில் என் ஸ்கூல்ல நான் தான் பாஸ்டர், என் கிளாஸுக்கு நான் தான் பாஸ்டர், என்ன அப்படி மாத்துங்க ஆண்டவரே. ನನ್ನ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಅಥವಾ ನನ್ನ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾನೇ ಪಾಸ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. ஏன்னா பாஸ்டர்ஸ் எல்லா கிளாஸ் ரூமுக்கு, ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்கு, காலேஜ் கிளாஸ் ரூமுக்கு பாஸ்டருங்க வர முடியாது. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕ್ಲಾಸ್ ರೂಮಿಗೂ ಕಾಲೇಜ್ ರೂಮಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳು ಬರೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. சோ யார் பாஸ்டர் அப்பனா? ಹಾಗಾದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಯಾರಲ್ಲಿ? நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல யார் பாஸ்டர்? ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಯಾರಲ್ಲಿ? நீங்க தாங்க. ನೀವುಗಳೇ. நீங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா 10ஆம் கிளாஸ்க்கு யார் பாஸ்டர்? அந்த கிளாஸ்க்கு நீங்க தான் பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் உங்களை அனுப்பி இருக்காரு வெளிச்சம். ಅಲ್ಲಿ 10ನೇ ತರಗತಿಯನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು 10ನೇ ತರಗತಿಗೆ ನೀವೇ ಪಾಸ್ಟರ್. ಯಾಕಂದ್ರೆ ಬೆಳಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏன்னா இருளின் அதிகாரத்துல ஆண்டவர் தூக்கி என்ன பண்ணிருக்காரு? உங்களை அப்படியே காப்பாத்தி இருளில இருந்து அப்படியே தூக்கி உங்களை வெளிச்சத்துக்கு ஆண்டவர் வந்து உட்கார வச்சிட்டாரு. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಇರುಳಿ ಒಂದು ಅಂಧಕಾರದ ದೊರೆತನದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அது மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையில என்ன நடந்துச்சு? சிலுவையில ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ಅದಾದ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೀತು. ಅದೇನಾಯ್ತು ಅಂದ್ರೆ 14வது வசனம், 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் பாருங்க. 14-15ನೇ ವಚನ. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஏசப்பா. ಅಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಜಯವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பாவ கடன் நம்ம மேல ஒரு லிஸ்டே வச்சிருந்தான் பிசாசு. நீ இத பண்ண, இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, இத பண்ண, இத பண்ண, இத பண்ண, பெரிய லிஸ்ட் வச்சிருந்தான் பிசாசு நமக்கு விரோதமா. ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನೀನು ಇದನ್ನ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவையிலே நமக்கு விரோதமா இருந்த எல்லா பாவ காரியங்களையும் ஆண்டவர் சிலுவையில அடித்து என்ன பண்ணார்? அத பிசாச ஆண்டவர் வந்து தோக்கடிச்சார் சிலுவையில. ಅಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಆತನು ಜಡಿಯೋದರ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಟ್ಟನು. அப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? 15வது வசனத்துல 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பிசாசுக்கு இருக்க ஆயுதத்தெல்லாம் பிடுங்கிட்டார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಸೈತಾನಕ್ಕಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಆಯುಧಗಳನ್ನ ನಿರಾಯುಧರನ್ನಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த காலத்துல ராஜா ஜெயிச்சா என்ன பண்ணுவான்? இந்த தோத்து போன ராஜாவை தூக்கிட்டு கழுத்துல கயிறை கட்டிட்டு இப்படி தூக்கிட்டு அப்படியே ஊர்வலம் வருவாங்க. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ರಾಜನು ಇನ್ನೊಬ್ಬ ರಾಜನ ಮೇಲೆ ಆತನು ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ರೆ ಒಂದು ಸೋತು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಾಜನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕುತ್ತಿಗೆ ಹಗ್ಗವನ್ನು ಹಾಕಿ ಆತನ ಎಳೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ. கைதி மாதிரி இப்படி தூக்கிட்டு போவாங்க. அந்த தோத்து போன ராஜா அப்படியே அவமானமா இப்படியே வருவான். ಆ ಸೋತು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಾಜ ಅವಮಾನದಿಂದ ತಲೆಯನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಆತನ ನಡೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯಾರು ಜಯಿச்சா? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯಾರು ಜಯಿಸಿದ್ದಾರೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಜಯಿಚಾரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பிசாசு தோக்கடிக்கப்பட்டான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಸೋತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பிசாசுக்கு கிறிஸ்துவின் மேல எந்த அதிகாரமும் இல்ல. ಸೈತಾನನಿಗೆ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸೈತಾನನಿಗೆ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಅಧಿಕಾರಗಳು ಇಲ್ಲ. ஆனாலும் பிரதர் பிசாசு வந்து சோதிப்பானா கிறிஸ்தவங்களை? கண்டிப்பா சோதிப்பான் இன்னைக்கும். ಆದ್ರೂ ಕೂಡ ಸೈತಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಶೋಧಿಸ್ತಾನೆ, ಖಂಡಿತವಾಗಿ ಶೋಧಿಸ್ತಾನೆ. ஆனா பல்லில்லாத சிங்கம் அது. ಆದ್ರೆ ಹಲ್ಲಿಲಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಿಂಹ கத்தும், ஆனா பல்லில்ல அந்த சிங்கத்துக்கு. ಕೇವಲ ಗರ್ಜಿಸದ ಹೊರತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕಚ್ಚುವುದಿಲ್ಲ. விஷமில்லாத பாம்பு அது. ಅದು ವಿಷ ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಹಾವು. பாம்பு மாதிரி வரும், பட் ஆனா விஷமே இல்ல. ಹಾವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತದೆ, ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಷ ಇರಲಿಲ್ಲ. அந்த விஷமுள்ள பல்ல யார பிடுங்கினா? ಆ ವಿಷವುಳ್ಳಂತ ಹಲ್ಲನ್ನು ಯಾರು ಕಿತ್ತಾಕಿದ್ದಾರೆ? சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிடுங்கிட்டாருங்க. ಆ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಸೋ ನಮಗೆ ಭಯமே இல்ல. ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಆಂಡ್ರೋಡಿ பிள்ளைகளுக்கு பயமே இல்ல. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಭಯವೇ ಇಲ್ಲ. சான்று இதான் செஞ்சாரு. ದೇವರು ಇದನ್ನೇ ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ இப்போ என்ன பண்றாரு? முதல் அதிகாரம் 9வது வசனத்துல 11வது வசனத்துல ஆண்டவர்ல வேர் கொள்ளுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வளருங்க அப்படினு சொல்றாரு. அடுத்து ಅಲ್ಲಿ 9ರಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಆಳವಾಗಿ ಬೇರೂರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಇರ್ರಿ. முதலாவது அதிகாரம் 23வது வசனத்துல கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ண இன்னுங்க நீங்க விசுவாசத்துல வேர் கொள்ளுங்க அப்படினு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮೊದಲ 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೀವು ಆಳವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೂರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ. இதாங்க நடந்துச்சு. ಇದೇ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் வந்து இருள்ல இருந்து உங்களை, ஆண்டருக்கு விரோதமா இருந்த உங்களை ஏசப்பா கிட்ட கொண்டு வந்துட்டாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿಮ್ಮನ್ನ, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿದ್ದಂತ ನಿಮ್ಮನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕಂಪ್ಲೀಟ್ ಗಿಫ್ಟ್ நமக்கு தகுதியே இல்ல, நம்மளுக்கு வந்து ஆண்டவர் அந்த gift கொடுத்துட்டார். ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ನಮಗೆ ದೇವರು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பிசாசின் அதிகாரத்திலிருந்து பிடுங்கி நம்மள ஆண்டவர் தூக்கி வந்து அவர் வெளிச்சத்துல வைக்கணும். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ದೊರೆತನದಂತ ನಮ್ಮನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ದೇವರು ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கடைசியாக 1:27 என்ன சொல்லுது? 1:27ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? கிறிஸ்து உங்களுக்குள்ள என்ன பண்றாராம்? கடைசியா Christ in you the hope of glory. யார் உங்களுக்குள்ள? யார் உங்களுக்குள்ள இருக்கா? என்ன எப்படி சொல்றது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த ரகசியம்? ரகசியம் என்ன?
கிறிஸ்துவானவர் மகிமையின் ரகசியம், மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದು ಪ್ರಭಾವದ ನಿರೀಕ್ಷೆಗೆ ಆಧಾರಭೂತನಾಗಿರುವಂತದ್ದು ಇದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. சோ நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, உங்களை இருளில இருந்து கூட்டு வந்து உங்களை அவருக்குள்ள வாசம் நீங்க அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறதுனால நீங்க சம்பூர்ண, நீங்க கம்ப்ளீட், நீங்க அறக்குறை இல்ல, அறவேக்காடு இல்ல. நீங்க ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಿಲ್ಲದಂತ ನಿಮ್ಮನ್ನ ಆತನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಆತನು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಾಗ ನೀವೆಂದಿಗೂ ಅರಕೊರತೆಯಾಗಿ ಇರುವಂತವರಾಗಿ ಕಾಣುವುದಿಲ್ಲ. இப்பதான் ரொம்ப டேஞ்சரான அடுத்த காரியங்கள் வருது. 2வது அதிகாரத்துல கள்ள போதனைகளை குறித்து பார்க்க போறோம். ಈಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. எப்படி சபைக்குள்ள கள்ள போதனைகள் வருது, அதுக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்கணும், ஒரு 4-5 எக்ஸாம்பிள் இருக்கு. நான் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு நான் போறேன். ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಳಗೆ ಬರ್ತಕ್ಕಂತ ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಿಭಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ 2வது அதிகாரம் ஃபுல் பாத்தீங்கன்னா பவுல் வந்து 4-5 வாட்டி எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுவார். ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ 4 ಬಾರಿ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, ஃபர்ஸ்ட் 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನ. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறேன்? நய வசனப்பினாலே உங்களை வஞ்சிக்க கூடாது, உங்களை வந்து ஏமாத்திர கூடாது, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு கேக்குறாரு. ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ರಂಜನೆಯಾದ ಮಾತುಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಮೋಸಗೊಳಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಸ್ಮೂತ್ அப்படியே அழகா பேசுவாங்களாம். ಅಲ್ಲಿ ಬಹಳ ಮೃದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவங்க அப்படியே வாழைப்பழம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேசுவாங்களாம். ಅಲ್ಲಿ ಬಾಳೆಹಣ್ಣನ್ನ ಬಾಯಿಗೆ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. உங்ககிட்ட ஏதோ இல்ல, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನು ಇಲ್ಲ, உங்ககிட்ட இல்ல, ಏನೋ ಒಂದಿಲ್ಲ, அதனாலதான் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ಹಾಗಾಗಿ ನೀವು ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. எப்படின்னா இந்த சில டைம் வந்து இந்த சில சபைகளிலே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு விசுவாசம் இல்ல, அதனாலதான் அமெரிக்காக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது. ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ವೀಸಾ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. உங்களுக்கு விசுவாசம் இல்ல, அதனாலதான் இந்த ஐடி ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ನಿಮಗೆ ಐಟಿ ಕೆಲಸ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ஏதோ குறை இருக்குது உங்களுக்கு, ನಿಮಗೆ ಏನೋ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ. உடனே கேட்கறவங்க, வசனம் பத்தி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்மளுக்கு ஏதோ விசுவாசம் இல்ல போல, ஆண்டவரே விசுவாசம் இல்ல அப்படி உடனே அவங்க பயந்துருவாங்க. அப்படி ಅಲ್ಲಿ ವಚನಗಳು ಗೊತ್ತಿರತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಅಯ್ಯೋ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ದೇವರೇ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ உடனே நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும், நீங்க இவ்வளவு காணிக்க கொடுக்கணும், நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ನೀವು ತಕ್ಷಣವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು, ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರನ್ನ ಅಮರಿಸ್ತಾರೆ. உங்களுக்கு ஏதோ ரகசியம் தெரியல, நான் ஆவிக்குரிய ரகசியத்தை வச்சிருக்கேன், இந்த ரகசியத்தை சொல்லித்தரேன், சொல்லி தந்தா நீங்க வந்து நல்ல பெரிய கிறிஸ்டியன் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರತಕ್ಕಂತ ರಹಸ್ಯ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತೀರಿ. எச்சரிக்கையா இருங்க, ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. 3வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 3ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? எந்த ரகசியமும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் ரகசியம். என்ன பாருங்க 3வது வசனம். 3ನೇ ವಚನ. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏசப்பாக்குள்ள இருக்குது. உங்களுக்கு ஏசப்பா இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் தேவையில்லைங்க. ನಿಮಗೆ ಯೇಸು ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು, ಬೇರೆ ಯಾವುದೇ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಫಿಟ್ಟಿಂಗ್ಸ್ ಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. சரியா? சோ ஞானமா இருங்க. உங்களை பைபிள் எந்த ஆண்டவர் வந்து சொன்னதுக்கு தவிர வேற ஏதாவது உங்களை வந்து வஞ்சனைக்குள்ள ஆக்கிராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳದೇ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಿಮಗೆ ಮೋಸಗೊಳಿಸುವಂತದಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಿ. அடுத்தது 8வது வசனம் பாருங்க. 8ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாருங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். மனுஷனுடைய பைபிள் இல்லாம, பைபிள்ல இருந்து வெளியே இருக்கிற சில மனுஷனுடைய காரியங்களை தயவு செய்து நீங்க கொண்டு வந்துடாதீங்க சர்ச்சுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಮನುಷ್ಯನ ಸಾಂಪ್ರದಾಯಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬೋಧನೆಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡಬೇಡ್ರಿ. உதாரணமா இந்த ராகுகாலம் பாக்குறது, ರಾಹುಕಾಲವನ್ನ ನೋಡುವಂತದ್ದು, இது மனுஷனுடைய என்னது, அது சம்பிரதாயத்தை கொண்டு வந்துடாதீங்க சர்ச்சில். ಇದನ್ನ ಮನುಷ್ಯರ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಡ್ರಿ. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, 9வது 10வது வசனத்தை, நீங்க கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கிறீங்க?
என்னவா இருக்கிறீங்க? சம்பூர்ணர் பரிபூர்ணரா இருக்கீங்க, கம்ப்ளீட்டா இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏசப்பா இருந்தா உங்களுக்கு எல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿಯೇ ದೇವರ ಸರ್ವ ಸಂಪೂರ್ಣತೆಯನ್ನ ಅವತರಿಸಿ ವಾಸ ಮಾಡ್ತವಂತವರಾಗಿದ್ದೀರಿ. இன்னொரு மனித நியமம் என்னன்னா ஜாதியை வச்சு மேரேஜ் பண்றது, ஜாதி வச்சு மேரேஜ் பண்றது, ஃபோர்ஸ் அதையே பாக்குறது, ஜாதி வச்சே மேரேஜ் பண்ண பாக்குறது. ಮನುಷ್ಯರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾತಿನ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಗಮನಿಸುವಂತದ್ದು. அது மனுஷனுடைய சம்பிரதாயம். அது பைபிள்ல எங்கேயும் போடல. ஜாதி ಅದು ಮನುಷ್ಯನ ಸಾಂಪ್ರದಾಯಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬರಲಿಲ್ಲ. அடுத்தது வந்து இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது உன் தலை விதிங்க, உன் தலை விதி இப்படிதான் எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಇದು ನಿನ್ನ ಹಣೆ ಬರಹ, ಇದು ನಿನ್ನ ಹಣೆ ಬರಹ ಹಿಂಗೆ ಬರ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ தலை ಹೇಳ್ತಾರೆ. விதியை ಯಾರು மாத்த முடியாது. ನಿನ್ನ ಹಣೆ ಬರಹವನ್ನು ಯಾರು ಕೂಡ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம தலைவிதி என்னவா இருந்துச்சு? ನಮ್ಮ ಹಣೆ ಬರಹ ಏನಾಗಿತ್ತು? மரணத்தை நோக்கி ஆவிக்குரிய மரணத்திற்கு நம்ம போயிட்டு இருந்தோம். நம்ம தலைவிதி யார் மாத்தினா? ஏசப்பா மாத்திட்டார் நம்ம தலை. ನಾವು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಮರಣದ ಕರೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮ ಹಣೆಯ ಬರಹವನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. தயவு செய்து மனுஷனுடைய சம்பிரதாயங்கள் ஏதாவது சர்ச்சுக்குள்ள வருதுன்னா அதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು. ಮನುಷ್ಯನ ಸಾಂಪ್ರದಾಯಿಕ ವಿಷಯಗಳು ಸಭೆಯೊಳಗೆ ಬರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது 2வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನವನ್ನ ಗಮನಿಸಿ. சர்ச்சுக்குள்ள ரொம்ப காமனா இருக்கு, இது ரொம்ப காமனா இருக்கு, இதுக்கு ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ಇದು ಬಹಳ ಸರ್ವ ಸಾಮಾನ್ಯವಾಗಿರ್ತಾ ಇದೆ, ಇದನ್ನ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இது ரொம்ப ரொம்ப காமன். இது என்னெல்லாம் பண்ணுவாங்க? என்னெல்லாம் ಮಾಡ್ತಾರೆ? 40 நாள் ಉಪವಾಸ இருந்தா கண்டிப்பா விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಇದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಸಿಗ್ತದೆ. ವೈಟ್ ಡ್ರೆಸ್ போட்டா நீங்க பரிசுத்தமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ವೈಟ್ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡ್ರೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತೀರಿ. நகையை கழட்டிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಅಲ್ಲಿ ಬಂಗಾರನ ಬಿಚ್ಚಿ ಹಾಕಿಬಿಟ್ರೆ ದೇವರಿಗೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ನೀವು ಕಾಣ್ತೀರಿ. ரொம்ப டேஞ்சருங்க, ತುಂಬಾ ಡೇಂಜರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இதெல்லாம் வெளிப்படையான உபதேசங்கள், ಇದೆಲ್ಲ ಬಾಹ್ಯವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುವಂತ ಉಪದೇಶಗಳು. இந்த பாருங்க, புது என்னது நியூ மூன் அப்படின்னா என்னது? இந்த பண்டிகை நாள், இதுக்கு வந்து இப்படி கொண்டாடணும், இது வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிறிஸ்டியன் நம்ம எதுக்கு கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி டிசம்பர் கொண்டாடுறோம்னா நம்மளுக்கு நிஜமா தெரியல கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கா அப்படின்னு கூட நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ಅಲ್ಲಿ ಹಬ್ಬ ಅಮಾವಾಸ್ಯೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ 25ನೇ ತಾರೀಕಿಗೆ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா என்ன பண்றோம் நம்ம? அத கிறிஸ்மஸ் நாளை வந்து நம்ம கொண்டாடல, கிறிஸ்மஸ் தினங்களை ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்றதுக்காக, நற்செய்தி சொல்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அதை உபயோகப்படுத்திக் கொள்றோம் நம்ம. அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಶುಭ ವಾರ್ತೆಯನ್ನ ಸಾರುವುದಕ್ಕಾಗಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ದಿವಸನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತೀವಿ. சோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்திலயும். நம்ம ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த அமாவாசை நாள், இந்த அமாவாசை ஜெபம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க நாட்களை குறித்து எல்லா நாளும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳನ್ನ ಪ್ರಯೋಜನಾತ್ಮಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ತಿಳಿಸುತ್ತದೆ. அப்புறம் சாப்பாடு குறித்து, குடிக்கிறது குறித்து, சாப்பாடு விஷயத்துல நீ இது சாப்பிடணும், நீ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படி எல்லாம் வந்து உங்களை ஆண்டவர்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ತಿಂದು ಕುಡಿಯುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಇದನ್ನ ತಿನ್ನಬೇಕು ಇದನ್ನ ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಇದೆಲ್ಲವೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ನಿಮ್ಮಿಂದ ದೂರ ಮಾಡುವಂತದ್ದು ಕಾಣ್ತಾ ಇದೆ. ತಿಮೋಥೆ சொல்வாரு, பவுல் சொல்வார் ತಿಮೋಥೆಗೆ, எது வந்து ஆண்டவர் கொடுத்தது ಸ್ತೋತ್ರ ಜெபித்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்வார் அவர். ಅಲ್ಲಿ ಪೌಲ್ ತಿಮೋಥೆಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರು ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದಾಗಿದ್ರೂ ಕೂಡ ಸ್ತೋತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ತಿನ್ನು ಎಂಬುದಾಗಿ. அதனால தான் கல்வாரி சாப்பல்ல நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்றது, இந்த வச்சு நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்க மாட்டோம். இந்த தினங்களை வைத்து, சாப்பிடுற விஷயத்தை குறித்து, குடிக்கிற விஷயத்தை குறித்து, சப்பத் நாளை குறித்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அதை பெருசாக்க மாட்டோம். ஏன்னா 17வது வசனத்தை படிங்க. எதுக்காக? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಈ ಒಂದು ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಸಬ್ಬತ್ ದಿವಸಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ತಿಂದು ಕುಡಿಯುವಂತದ್ರ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. நிழல், அது வந்து நிழல், அவ்வளவுதான். அதெல்லாம் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. நிழல், அது நிழல் முக்கியமா, ஆக்சுவல் ஆளு முக்கியமா? மரம் முக்கியமா, மரத்தோட நிழல் முக்கியமா? ಅಲ್ಲಿ ಆಕ್ಚುಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರವು ಮುಖ್ಯವಾ ಅಥವಾ ಮರದಿಂದ ಸಿಗ್ತಕ್ಕಂತ ಒಂದು ನೆರಳು ಮುಖ್ಯನಾ? என்னது? மரம் தானே முக்கியம். மர தானே முக்கிய. மரம் இல்லைன்னா அங்க நிழலே இருக்காது. மரம் இல்ல ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೆರಳೇ ಇರುವುದಿಲ್ಲ. அதே போல இங்க அவர் கேக்குறாரு, கிறிஸ்து தான் முக்கியம் உங்களுக்கு, கிறிஸ்து தான் முக்கியம், நிழல் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಜ ರೂಪವು ಕ್ರಿಸ್ತನೇ, ಆತನೇ ಮುಖ್ಯ ಹೊರತು ಕಾರ್ಯಗಳ ಛಾಯೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. சோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಈ ವಿಷಯದ ಕುರಿತು நிறைய ಚರ್ಚ್ல போராட்டங்கள், பிரச்சனைகள், ಚರ್ಚೆ பிரியுது 2-3. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ 2-3 ಅದು ವಿಂಗಡಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ. சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. சரி, 17 முடிஞ்சா 18 பாருங்க. 18 இன்னும் டேஞ்சர். 18வது வசனத்துல இன்னும் நல்ல பேர் சர்ச்சில் இப்படி எல்லாம் பண்றாங்க, ரொம்ப டேஞ்சர். படிங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಕೆಲವರು ಬಹಳ ಏನಪ್ಪಾ
ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಬಹಳ ಡೇಂಜರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான மாயமான 19 தமிழ்ல வந்து 19, தமிழ் பைபிள்ல இங்கிலீஷ்ல 18. ஓகே. மாயமான தாழ்மையிலும் மாயமான தாழ்மை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. என்ன மாதிரி தாழ்மை? தாழ்மையிலே மாயமான தாழ்மை இருக்கு. மாயமான தாழ்மை. தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்வது விருப்பமுற்று காணாதவைகளையே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. தேவதூதர்கள் ஆராதனை பண்றது, ದೇವದೂತರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತದ್ದು. எனக்கு இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு விஷன், ஆக்சஸ் டு விஷன், எனக்கு இந்த தரிசனம் வந்துச்சு, இந்த தரிசனத்துல நான் இந்த கனவெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பிரதருக்கு தரிசனம் வந்துருச்சா, கனவு வந்துருச்சா, ஓ சூப்பர்ப்பா இவரு. ಅಲ್ಲಿ ரொம்ப ಕೇರ್ಫುಲ್ இருக்கணும். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದರ್ಶನಗಳು ಉಂಟಾಗಿದೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಸಹೋದರರಿಗೆ ಅಥವಾ ಈ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ದರ್ಶನಗಳು ಉಂಟಾಗಿದೆ ಸೂಪರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಂದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. இது வந்து இந்த குறி சொல்ற மாதிரி. இது ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಣಿ ಹೇಳುವಂತ ರೀತಿ. நிறைய பேர் பாருங்க தீர்க்கதரிசியை தேடி ஓடுவாங்க. ಅನೇಕರು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஐயா நல்ல மேரேஜ் டேட், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இல்லையா, நீங்க சொல்லுங்கய்யா, நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தரிசனத்துல ஆண்டவர் காட்டுவார்ல சொல்லுங்கய்யா அப்படின்வாங்க. ಅಯ್ಯ ಈ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನ ಮದುವೆಗೆ ಹಾಕಿ ಒಂದು ದಿನಾಂಕವನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದಿನಾಂಕವನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿ ಹೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ದಿನಾಂಕ ಅಲ್ಲ ಲೈಕ್ ಇವ್ರನ್ನ ಮದುವೆ ಮಾಡಬಹುದಾ, ಇವರನ್ನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬಹುದಾ ಅಥವಾ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. அன்னைக்கு எங்க சொந்தக்காரங்கள ஒருத்தர் வந்து கேட்டோம், இப்படி மேரேஜ் நடந்துச்சு தம்பி, எப்படி இந்த பொண்ணு தான் உனக்கு ஆண்டர், எப்படி இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும்னு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ಕೇಳಿದ್ವಿ, ಸಹೋದರ ಹೇಗೆ ಇದೇ ಹುಡುಗಿಯನ್ನ ನೀನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಗೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಅಂತ. அவங்க சொன்னாங்க, இல்ல ப்ராஃபிட் வந்தாரு, தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಪ್ರವಾದಿ ಬಂದು ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, தீர்க்கதரிசி வந்து இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ಪ್ರವಾದಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರು, ಇದೇ ಹುಡುಗಿಯನ್ನ ನೀನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் வேற எதுவும் கேள்வியும் கேட்கல, நான் கட்டிக்கிட்டேன், கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ನಾನು ಬೇರೆ ಯಾವುದೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲಿಲ್ಲ, ನಾನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡೆ. ஒரு வருஷம் தான் டைவர்ஸே ஆயிடுச்சு. ಒಂದೇ ವರ್ಷ ಅದು ಡೈವರ್ಸ್ ಆಗೋಯ್ತು. தீர்க்கதரிசி சொன்னாரே, ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದಾರಲ್ಲ. சோ எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. அதனாலதான் சர்ச்சுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுது. ಹಾಗಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಿದಂತ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಲ್ಪಡಬೇಕು. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தரிசனத்துல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை பிறக்க போதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ಗ್ಯಾಂಗ್ இருக்குது. ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಗುಂಪಿದೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನಗೆ ದರ್ಶನ ಉಂಟಾಯ್ತು, ಗಂಡು ಮಗು ಅಥವಾ ಹೆಣ್ಣು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னும் சில பேர் வந்து எக்ஸாம்ல என்ன ரிசல்ட் வரும் அதை சொல்லுவாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಎಕ್ಸಾಮ್ ನಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಫಲಿತಾಂಶ ಬರ್ತದೆ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்க பேர் வந்து எஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನೋಡಿ ಇನ್ನೊಬ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಎಸ್ ನಿಂದ ತಾನೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ? ஆமாயா என் பேர் எஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. ಹೌದಾ ನನ್ನ ಹೆಸರು ಎಸ್ ಇಂದ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. இப்போ அமெரிக்கால ரீசெண்டா ஷான் போல்ஸ்னு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு இருந்தார். ஒரு பேர் ரொம்ப வருஷமா தீர்க்கதரிசியா இருந்தார். ಆ ಶಾನ್ ಬೋಲ್ಸ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಒಬ್ರು ಇದ್ರು. அவர் என்ன பண்ணுவாங்க, எல்லா சர்ச்லயும் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அவரை கூப்பிடுவாங்க. ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಅವ್ರನ್ನ ಕರೀತಾ ಇದ್ರು. அவர் கரெக்டா வந்து சொல்லிடுவாரு, இந்த ஜனங்களை, நீங்க இந்த இடத்துல வாழ்றீங்க, உங்களுக்கு இவ்வளவு பிள்ளைங்க, நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்டா சொல்லுவாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அப்படியே ಅವರು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರಿ, ನಿಮಗೆ ಇಷ್ಟು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರಿ, ನಡೀತಾ ಇದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಶಾಕ್ ಆಗ್ತಾ ಇದ್ರು. கடைசில ஒரு நாள் மாட்டிக்கினாரு. ಕೊನೆಗೆ ಒಂದು ದಿವಸ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ರು. என்னன்னா அந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் வராங்களோ அந்த விசுவாசி பேர் 4-5 பேர் எடுத்துட்டு அவங்கள Facebookல போய் அவங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு போய் தீர்க்கதரிசி நம்பரை திருப்பி அந்த சர்ச் ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಸಭೆಗೆ ಯಾರೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದಾರೆ ಅವರ ಲೀಸ್ಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಒಂದು 4-5 ಜನರ ಒಂದು ಫೇಸ್ಬುಕ್ ನಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಮಾಹಿತಿಗಳನ್ನು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஏமாந்துராதீங்க, ಯಾಮಾರಿಸುವಿಕೆಗೆ ಒಳಪಡಬೇಡ್ರಿ. 18வது வசனம், தரிசனங்களை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏமாந்துராதீங்க. ದರ್ಶನಗಳು ಉಂಟಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ನೀವು ನಂಬ್ಕೋಬೇಡಿ. யாரு போதும் நம்மளுக்கு? யார் போதும்? இயேசு போதும். ಯಾರು ಸಾಕು ನಮಗೆ? ಯೇಸು ಮಾತ್ರವೇ. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலேலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே அப்படின்னு சொல்லிருங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸಾಕು ನನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಸಮಯದಲ್ಲಾದ್ರೂ ಕೂಡ, ಎಂತ ಸ್ಥಳವಾದ್ರೂ ಕೂಡ ಯೇಸು ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? 21-22 பாருங்க. 21-22 ನೋಡ್ರಿ. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன, இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே.
அடுத்தது இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தை பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. சரீரத்தை ஒடுக்குவது, அப்படியே சரீரத்தை அடிச்சுக்கிட்டு இந்த சில பேர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படியே கசப்பான ஒரு ஜூஸ் அப்படியே குடிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕಹಿಯಾದಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಸವನ್ನು ಕುಡಿತಾರೆ. அப்படியே ஒரு சிலுவை இருக்கும், அந்த சிலுவையில போய் எல்லாரும் அப்படியே கெட்டி போட்டு அப்படியே ஒரு 5 ನಿಮಿಷ அப்படியே ಸಿಲುವೆல ತೊಂಗುவாங்க. ಆ ಶಿಲುಬೆ ಇರ್ತದೆ, ಆ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಎಲ್ಲರ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಟ್ಟಿ ತಮ್ಮನ್ನ ತಾವು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು ವ್ಯತ್ಯಾಸ, ಆಣಿ ಅಡಿಕ ಮಾಟಾಂಗ, ಕೈರು தான் ಕಟ್ಟುவாங்க. ಆದ್ರೆ ಈ ಶಿಲುಬೆ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮಳೆ ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ, ಕೈಗಳನ್ನ ಕಟ್ತಾರೆ. எனக்கு இதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்கும். ಇದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬೇಡಿಕೆ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. பவுல் என்ன சொல்றாரு, நீங்க இப்படி எல்லாம் வெளிய வந்து வெளி தாழ்மையை நீங்க காட்டுறீங்க, ஆனா மாம்சத்தின் இச்சை போய்டுமா? மாம்சத்தின் இச்சை போய்டாதுல்ல. நீங்க எவ்வளவுதான் இப்படி எல்லாம் நீங்க இந்த டிஸ்கோ எல்லாம் இது என்னது சாரி இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றீங்க, ಮಾಂಸத்துல இருந்து வெற்றி கிடைச்சிருமா? இது கிடைக்காது. ಅಲ್ಲಿ ನೀವು ಇರಿದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಾಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ಆಂತರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಿಮಗೆ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. மாயமான தாழ்மை, ಇದು ಅತಿ ವಿನಯದ ಒಂದು ತಾಳ್ಮೆ. அப்படி தாழ்மையா இருக்கிறது, பட் ஆனா அது மாயமான தாழ்மை. ಅದು ವಿನಯತೆಯಿಂದ ಇರುವಂತದ್ದು, ಆದ್ರೂ ಕೂಡ ಯಾಮಾರಿಸುವಿಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. நிறைய காரியங்களை சொல்லலாம், இவ்வளவுதான் இந்த 2வது அதிகாரத்துல இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ ஒருவேளை நீங்க போற சர்ச்ல இல்ல உங்க சர்ச்லயே நீங்க தெரியாம இந்த காரியங்களை ஏதாவது நம்ம கடைபிடிக்கிறோம்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். இயேசு போதும் அப்படின்றது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಮಾತ್ರ ಸಾಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನ ದೇವರು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. சோ உங்க சர்ச்சில் அப்படியே தான் இருக்குதுன்னா, இல்ல நீங்க போற சர்ச்சுக்கு அப்படி இருக்குன்னா, நீங்க இந்த 2வது அதிகாரத்தை நீங்க படிச்சு அதை நீங்க பார்க்கும்போது இது கள்ள போதனை இருக்கிறதா, இது இயேசு கிறிஸ்துவை மேல் வைக்கிற சபையா இருக்குதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಇದನ್ನ ಅಧ್ಯಯನ ಮಾಡಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರೆ ನಿಮ್ಮ ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬೋಧನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா சில பேருக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா பைபிள் தெரியாது, பைபிளுக்கு சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. சோ பாஸ்டர் சொல்றது அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் தப்பா சொன்னா கூட அதை வந்து தப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕೆಲವರು ಸತ್ಯವೇದಗಳನ್ನ ಓದಿರೋದಿಲ್ಲ, ಪಾಸ್ಟರ್ಗಳು ಕೂಡ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ இயேசு கிறிஸ்து போதும், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ ಸಾಕು. இயேசு கிறிஸ்து கூட பிளஸ் நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எச்சரிக்கை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கீங்க, you are made complete, நீங்க பரிபூர்ணராய் சம்பூர்ணராய் இருக்கீங்க ஆண்டவருக்குள்ள அப்படின்னு 2வது அதிகாரம் 9-10 நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೀವು ಸರ್ವ ಸಂಪೂರ್ಣತೆಯನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿದ್ದೀರಿ. சரி, அடுத்த பாயிண்ட் 3வது அதிகாரம் போறோம். நம்ம 2 அதிகாரம் இருக்குன்னு முடிச்சிருவோம் குயிக்கா. முதல் 4 வசனங்களை பாருங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 4 ವಚನಗಳನ್ನ ಗಮನಿಸ್ರಿ. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் போதும் பூமிக்குரிய காரியங்களை தேடாதீங்க, மேலானவைகளை நீங்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಭೂ ಸಂಬಂಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಬೇಡ್ರಿ, ದೇವರ ಮೇಲೆ ನೀವು ಮನಸ್ಸುಗಳನ್ನ ಇಡ್ರಿ. ஏன்னா உங்க வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்குதா, கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கு, இட்ஸ் ஹிடன் வித் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அப்படி போட்டிருக்கு, தமிழ்ல என்ன போட்டிருக்கு, கிறிஸ்துக்குள்ள உங்க வாழ்க்கை என்னவா இருக்குது. சரி, இங்க தமிழ்ல இல்ல போல, கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டா. சோ உங்க வாழ்க்கை வந்து கிறிஸ்துவோட கூட கலந்திருக்கிறதுனால மறைந்திருக்கிறது, தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, கிறிஸ்துக்குள்ள தேவனுக்குள்ள மறைந்திருக்கு உங்க வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮತ್ತಾಯ 6வது அதிகாரம் 21வது வசனத்துல என்ன சொன்னாரு? மத்தாಯ 6ನೇ 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರು? உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்க என்ன இருக்குது, என்ன இருக்குது, இருதயம் இருக்குது. உங்க பொக்கிஷம் உலகத்தின் காரியத்து மேல இருந்துச்சா, உங்க இருதயம் எங்க இருக்கும், உலகத்தின் காரியம் மேல இருக்கும். ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸುಗಳಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ವಚನಗಳು ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. மனச ஹிருதயம், ಹೃದಯ. சோ நம்மளுடைய மனசு, நம்மளுடைய இருதயம் பரலோகத்தின் காரியங்கள் குறித்து இருக்கும்போது நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு, ಪರಲೋಕದಲ್ಲಿ இருக்கும். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಬಕ್ಕಿಸುಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ಅದೇ ರೀತಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಒಂದು ಬಕ್ಕಿಸುಗಳು ಕೂಡ ಮತ್ತು ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. சோ அதனால தயவு செய்து நீங்க ஐயோ எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒண்ணும் இல்ல, நான் அசிங்கமா இருக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது இல்ல, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க உலகத்தின் காரியம் முக்கியம் அல்ல,
பரலோகத்தின் வாசிகள் குடிமக்களா இருக்கிறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಈ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ ಅಥವಾ ನಾನು ಹಾಗೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಹೀಗೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರ್ರಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲೂ ಪರಲೋಕದ ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. சரியா? சோ அடுத்தது 5வது வசனத்துல இருந்து 17வது வசனம் என்ன சொல்லுது? 3வது அதிகாரம் 5ல இருந்து 17 என்ன சொல்லுது? 5ನೇ ವಚನದಿಂದ 17ನೇ ವಚನದವರೆಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, இப்ப பிரதர் நான் எப்படி பிரதர் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்குள்ள. ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಬಂದಾಯ್ತು, ಈಗ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಂತದ್ದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ. பிரதர் எனக்கு கோவமே வராதா, நான் ஏசப்பாக்குள்ள வந்துட்டேன் கோவமே வராதா, எனக்கு கெட்ட எண்ணமே வராதா அப்படி நீங்க கேட்கலாம். ನನಗೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಕೋಪವೇ ಬರುವುದಿಲ್ಲ ಅಥವಾ ನನ್ನ ಹಳೆ ಕಾರ್ಯಗಳು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இல்லங்க, கண்டிப்பா வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் அந்த போராட்டங்கள் இருக்கு, எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கு. டெய்லி கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சோதனைகளை எதிர்பார்க்கணும் நம்ம லைஃப்ல. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರತಿನಿತ್ಯದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳನ್ನು ನಾವು ಎದುರಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿ ಇರ್ತಾ ಇದೆ. நம்ம பழைய வாழ்க்கையின் Dress இருக்கு தெரியுமா? இந்த Dress நம்ம எவ்வளவுதான் கழட்டி வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்கார்ந்துருது நம்ம மேல. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಹಳೆಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನ ನಾವು ಎಷ್ಟೇ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ರು ಕೂಡ ಮತ್ತೆ ಪುನಃ ಅದು ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ತದೆ. சோ என்ன சொல்லுது இங்க வசனம்? என்ன சொல்லுது பாருங்க, ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಗಮನಿಸ್ರಿ. 8வது வசனம் 8ನೇ ವಚನ, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைந்து போட்டு பழைய மனுஷனோட அவனுடைய செயல்களை கலத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಪೂರ್ವ ಸ್ವಭಾವದ ಅದರ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, இது 8வது வசனம் 9வது வசனம். நான் பாஸ்டரா இருக்கிறேன், நானும் இந்த காரியத்தை டெய்லி செய்ய வேண்டியதா இருக்குது. ಅಲ್ಲಿ 8-9ನೇ ವಚನ ಅದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕರಾಗಿರ್ತಕ್ಕಂತ ನಾವುಗಳು ಕೂಡ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಮಾಡಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. பொறாமை, கோபம், ஏதாவது எரிச்சலான வார்த்தைகள் டெய்லி நம்ம ஆண்டவரே இந்த பழைய Dress வேண்டாம் ஏசப்பா, இந்த பழைய Dress நான் கழட்டிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு வந்து நம்ம டெய்லி பண்ண வேண்டியதா இருக்கு. எபேசியர் சர்ச்சுக்கு இதே சொன்னாரு, கொலோசியர் சபைக்கு இதே சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಎಫೆಸ ಸಭೆಯವರಿಗೂ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕೊಲೊಸ್ಸೆ ಸಭೆಯವರಿಗೂ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಳೆಯ ಸ್ವಭಾವ, ಕ್ರೋಧ, ಕೋಪ, ಮತ್ಸರ, ದೂಷಣೆ ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಸರ್ಜಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಮಾತ್ರಮಲ್ಲ, ಅದ ಕಳಟಿಟ್ಟು என்ன Dress போடணுமா? 10வது வசனம் பாருங்க, 10வது வசனம். ಅದನ್ನ ತೆಗೆದಿಟ್ಟು ಏನನ್ನ ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತೆ? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. ಅಲ್ಲಿ ನೂತನ ಮನುಷ್ಯನನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ಒಬ್ಬ ಡಾಕ್ಟರ್ ಇದ್ದಾರೆ. வீட்ல இருந்து கார் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு ஹாஸ்பிಟಲ್ಗೆ. ಏನಪ್ಪಾ ಮನೆಯಿಂದ ಗಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಗಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. எந்த Dress போட்டிருப்பாரு? ಯಾವ ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ? பழைய Dress போட்டிருப்பாரு. வீட்ல இருந்து போட்டு போற Dress போட்டிருப்பாரு. ಮನೆಯಿಂದ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ. அங்க ஒருத்தர் வந்து ஒரு பேஷண்ட பார்க்க போறாரு. ಒಬ್ಬ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರೋಗಿಯನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப எந்த Dress போடுவாரு? ಆಗ ಯಾವ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಳ್ತಾರೆ? எந்த கலர் போடுவாங்க? ಯಾವ ಕಲರ್ ಹಾಕೊಳ್ತಾರೆ? அந்த பழைய Dress கழட்டிட்டு என்ன பண்ணுவாரு? ஒயிட் Dress எடுத்து போடுவாரு. ಹಳೆ ಬಟ್ಟೆನ ತೆಗೆದಿಟ್ಟು ಹೊಸದಾದಂತ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಳ್ತಾರೆ. அந்த Dress போட்ட உடனே டாக்டருக்கு ஒரு மரியாதை. ಆ ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಳ್ಳುವಾಗ ವೈದ್ಯರಿಗೆ ಒಂದು ಮರ್ಯಾದೆ. என்ன பண்ணுவாரு? அன்பா போயிட்டு யாருக்கெல்லாம் ரோகிகள் குணமாகணுமோ அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவாரு? அவங்களோட ஆறுதலோட பேசி அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து சுகமாக்குறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಪ್ರೀತಿ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಿ ಏನೆಲ್ಲ ಚಿಕಿತ್ಸೆನ ಕೊಡೋದಕ್ಕಾಗ್ತದ ಆ ಒಂದು ಚಿಕಿತ್ಸೆನ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. இதே போலதான் நம்ம வாழ்க்கையும். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ. முன்னாடி நம்மகிட்ட பழைய Dress, கோபம், பொறாமை, வைத்தறிச்சல் அதே மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்குள்ள வந்தவனே, ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் ஆடையை நான் போட்டுட்டு அதன்படி நான் வந்து மற்றவர்களுக்கு நான் சேவை செய்யணும், மற்றவர்களுக்கு நான் ஊழியம் செய்யணும் அசப்பா, அதான் எனக்கு அந்த கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ನಾವು ಕೇಳಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಹಳೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೋಪ, ಕ್ರೋಧ, ಮತ್ಸರ ಇವೆಲ್ಲಗಳನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟು ರಕ್ಷಣೆಯ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅದನ್ನ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. சோ அதனாலதான் என்ன சொல்றாரு 12வது வசனத்துல பாருங்க, 12:13 ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாரு. நீங்க மத்தவங்களை மன்னிங்க, உங்களுக்கு ஆண்டவர் மன்னிச்சதுனால நீங்க மத்தவங்களை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಕ್ಷಮಿಸದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀವು ಇತರರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. போடுங்க, படிங்க, 12:13 படிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு படிங்களா? தரித்து கொண்டு என்னது? அந்த Dress நீங்க போட்டுக்குங்க, தாழ்மைன்ற Dress, தயவு, இரக்கம், தாழ்மைன்ற இந்த Dress நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕನಿಕರ, ದಯೆ, ದೀನಭಾವ, ಸಾತ್ವಿಕತ್ವ, ದೀರ್ಘಶಾಂತಿ ಎಂಬಂತ ಸದ್ಗುಣಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ.
யாராவது உங்க மேல உங்களுக்கு யாராவது வெறுப்பேத்திடுறாங்க, உங்களுக்கு மேல யார் மேலயும் கோவமா இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்? ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? உங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கு, அவங்கள நினைச்சு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ಬಿಟ್ರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ಕೋಪದಿಂದ ಇರ್ತದೆ. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ಹಾಗೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು? 13வது ವಚನத்துல பாருங்க, 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் உங்களுக்கு யார் மேலயா குறை இருந்துச்சுன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, ரொம்ப முக்கியம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவர் மன்னிங்க. அதான் சொல்லு. ஏன் நம்ம மன்னிக்கணுமா? ஏசப்பா நம்மள மன்னிச்சிருக்கார். ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾವು ಕ್ಷಮಿಸಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೂಡ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡ್ರಿ. சோ தயவு செய்து உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க சர்ச்ல யாராவது இருக்கலாம், இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், மன்னிக்க முடியல, கிறிஸ்தவங்க மன்னிக்க முடியலனா நீங்க என்ன ஞாபகப்படுத்தணும்? தம்பி, உன்னை ஏசப்பா மன்னிச்சிருக்காரு இல்லப்பா, உன்னை ஏசப்பா மன்னிச்சிருக்காரு இல்லப்பா, நீ மன்னிக்க ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லலாம். ನಿಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕ್ಷಮಿಸದೇ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ, ಒಂದು ಕ್ಷಮೆ, ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡ್ರಿ. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள மன்னிச்சிருக்காரு அப்படின்றது நம்ம இருதயத்துல நம்ம ஆழமா நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னா அந்த அளவுக்கு நம்ம குயிக்கா வந்து நம்ம மனைவியோ நம்ம கணவனையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம ஸ்பீடா நம்ம மன்னிப்போம். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿ ಅರ್ಥಕೊಳ್ಪಡ್ತೀವಿ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಗಂಡನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮಕ್ಕಳು ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪನ್ನ ನಾವು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ. நம்ம மன்னிக்கலனா என்ன ஆகும்? யார் கஷ்டப்பட போறா நம்ம மன்னிக்கலனா? ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾರು ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ಅನುಭವಿಸೋದಕ್ಕಿದ್ದಾರೆ? யாரு? நம்ம தான் கசப்பாயிருவோம், ನಾವೇ ಕಹಿಯಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. போன வருஷம் என்ன ஆச்சா, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த 7 ஒருத்தர் நல்ல சர்ச்சுக்கு வர நல்ல ஆண்டவர் மேல ரொம்ப வாஞ்சியா இருந்தார். ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿದ್ರು. அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, குட் ஃப்ரைடேக்கு 7வது வார்த்தையை கொடுத்திருந்தாங்களாம் பேசுறதுக்கு. ಅಲ್ಲಿ 7ನೇ ಮಾತನ್ನ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ದಿವಸದಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ರು. சோ இவர் வந்து எல்லாம் ரெடியா நல்லா தயாராகி வந்திருக்காராம். குட் ஃப்ரைடேக்கு அந்த தெரியும்ல உங்களுக்கு, குட் ஃப்ரைடேக்கு அந்த 7 வார்த்தைகள், 7வது வார்த்தை மெசேஜ் கொடுக்கிறதுக்கு ரெடியாகி வந்திருந்தார். ಆ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು 7 ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಇವರು ಕೂಡ ಸಿದ್ಧರಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ 7ನೇ ಮಾತನ್ನ. சடனா என்ன ஆச்சா, அன்னைக்கு 7வது வார்த்தை வரும்போது பாஸ்டர் வந்து சொல்லிட்டாராம், ஐயோ பிரதர், எங்க வைஃபோட தம்பி வந்திருக்காரு, அவர் 7வது வார்த்தையை ஷேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ತಮ್ಮ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವರು 7ನೇ ಮಾತನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಂಚಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. என்னாச்சு இவருக்கு? ಏನಾಯ್ತು ಅವರಿಗೆ? இவருக்கு தாங்கவே முடியல, ಇವರಿಗೆ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ, மன்னிக்க முடியல, ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. 1 வருஷமா சர்ச்சுக்கே போலங்க. 1 ವರ್ಷ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. பாத்தீங்களா எப்படி ஊழியத்துல கூட எவ்வளோ சண்டைகள், பொறாமைகள், அந்த 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 கசப்பு வேறு எப்படி இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ ಸೇವೆಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕೋಪ, ಕ್ರೋಧ, ಮತ್ಸರ, ಆ ರೀತಿಯಾದಂತ ಕಹಿಯಾದಂತ ಅನುಭವಗಳು. பவுல் சொல்ற அந்த பழைய ட்ரெஸ் எடுத்துருங்க, பொறாமை என்ற ட்ரெஸ், கசப்பு என்ற ட்ரெஸ் எடுத்துருங்க, அன்பு என்ற மன்னிப்பு என்ற ட்ரெஸ் நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொல்ற. ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಒಂದು ಕ್ರೋಧ, ಕೋಪ, ಮತ್ಸರ, ದೂಷಣೆ ಇವೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕನಿಕರದ ಇವುಗಳ ಒಂದು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்க வைஃப் வந்து சொல்றாங்க, ஐயா ஜோம் பண்ணீங்க, எங்க ஹஸ்பண்ட் வரணும் சர்ச்சுக்கு, இவ்வளவு நல்ல ஆண்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, 1 வருஷமா சர்ச்சுக்கே போறதில்ல. ಅವರ ಹೆಂಡತಿ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಇದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ ಸಭೆಗೇನೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ 1 ವರ್ಷದಿಂದ. சோ எல்லாருக்கும் ஒரு சோதனை உண்டு, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಶೋಧನೆ ಉಂಟು. அது எந்த விதமாய் கூட வரலாம், ಯಾವ ವಿಧವಾಗಿ ಆದ್ರೂ ಕೂಡ ಬರಬಹುದು. அன்பை மாத்திரம் ட்ரெஸ்ஸா நீங்க போட்டுங்க தயவு செய்து. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನ ನೀವು ಹಾಕೊಳ್ಳ್ರಿ. உங்க வீட்ல போடுங்க, உங்க மனைவிட்ட நீங்க பேசும்போது அன்போடு நீங்க பேசுங்க. ನಿಮ್ಮ ಮಡದಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ರಿ. உங்க ஹஸ்பண்ட் பேசும்போது அன்போடு நீங்க பேசுங்க. ನಿಮ್ಮ ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. பழைய Dress போட்டீங்கன்னா, பழைய Dress நீங்க கழட்டாம இருந்தீங்கன்னா அது நாரும், அது வந்து அழுக்கா இருக்கும். அந்த இது வந்து நம்ம வாழ்க்கையிலே நிம்மதியே கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ಆ ಒಂದು ಹಳೆಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನೇ ನೀವು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದುರ್ವಾಸನೆ ಬರ್ತದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನೇ ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. புரிஞ்சா எல்லாருக்கும்? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಅಲ್ವಾ? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போறேன், ஆமென், கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போறீங்க. பட் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? பழைய காரியங்கள், பழைய சுபாவங்களை கலட்டி அன்புன்ற ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு ஆண்டருக்குள்ள நம்ம அப்படியே நடக்கிறோம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ, ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ಆದ್ರೆ ನಾವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಳೆಯ ಜೀವಿತವನ್ನ, ಹಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು ತ್ಯಜಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನೂತನ ವಸ್ತ್ರವನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவருடைய அன்பிலே நீங்க அப்படியே என்ன வாருங்க, நீங்க எல்லாம் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். 14வது வசனத்துல இருக்கு. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. 15வது ವಚನத்துல பாருங்க, 15ನೇ ವಚನದಲ್ಲಿ 15-16 பாடிங்க. 15-16 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக
அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. போதும். உங்க இருதயத்தை யார் ஆளணுமா? யார் ராஜா? உங்க இருதயத்தின் ராஜா யாருங்க? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ போட்டிருக்கு. ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಅರಸ ಅದು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை ನೆಲೆಯಾ இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாருங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಗಳದು ನೆಲೆಯಾಗಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ. சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் உங்க வாழ்லே உங்க இருதயத்திலிருந்து அப்படியே சந்தோஷமான பாட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. ಕೀರ್ತನೆಗಳಿಂದಲೂ ಸಂಗೀತಗಳಿಂದಲೂ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹಾಡುಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗಾಗಿ ಗಾನವನ್ನ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ இதாங்க அன்பை தரித்துக் கொள்வதுன்னா இதான் அர்த்தம். ಅದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಥ ಇದೇನೆ. எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வராது. பட் நம்ம ஒரு பிரயாசப்படணும். ஆண்டவரே இன்னைக்கு பழைய மனிதனுடைய அந்த ட்ரெஸ்ஸை நான் கழட்டிட்டு புது மனுஷனோட நம்முடைய அன்பின் வஸ்திரத்தை, மன்னிப்பு என்ற வஸ்திரத்தை, தாழ்மை என்ற வஸ்திரத்தை நான் போட்டுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಕೇಳ್ಕೊಳ್ರಿ, ಹಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಪ್ರೀತಿ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ, ಕರುಣೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ, ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ರಿ. இப்படி இருந்தா என்ன ஆகும்? ಈ ರೀತಿಯಾಗಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? என்ன ಮಾறும்? ಏನು ಬದಲಾಗ್ತದೆ? நம்ம குடும்பங்கள் மாறும், ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಬದಲಾಗ್ತದೆ, ஆபீஸ் மாறும், ನಮ್ಮ ಆಫೀಸ್ ಬದಲಾಗ್ತದೆ. அதான் வசனம் சொல்லுது. ಅದೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ. இப்படி இருக்கும்போது ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿರಲ್ಪಡುವಾಗ 18வது வசனத்துல 4வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் பாருங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನದಿಂದ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸಿರಿ. நெக்ஸ்ட் பாயிண்ட் அங்க என்ன சொல்லுது? மனுஷர்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். நம்ம மனுஷர்கள் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க. என் மனைவி தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு நம்ம வேல்யூ, மரியாதை கொடுக்கிறோம் மனுஷங்களுக்கு. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಗಂಡ ಆಗಿರಬಹುದು ಅಥವಾ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿರಬಹುದು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ರಿ. எப்படி இருக்கும் பாருங்க அந்த வீட்ல. அந்த வீடு எவ்வளவு பரலோக மாதிரி இருக்கும் பாருங்க அந்த வீடு. ಆ ಮನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪರಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ரெண்டு பேரும் ಅன்பಾ இருக்காங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ಅன்பಾ இருக்காங்க. ಇಬ್ಬರು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ஒருவேளை ஏதோ மனைவி தவறு செஞ்சிட்டா கணவன் டக்குன்னு மன்னிச்சிடுறாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಗಂಡ ಏನೋ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಡತಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. அதே மாதிரி கணவன் ஏதோ தப்பு பண்ணாருன்னா மனைவி மன்னிச்சிடுறாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡ ಏನೋ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಡತಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಮರೆತು ಬಿಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீட்டுல யார் முக்கியம், வீடு முக்கியமா, வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் முக்கியமா. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಮನೆ ಮುಖ್ಯನ ಅಥವಾ ಮನೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯರು ಮುಖ್ಯನಾ ಎಂಬುದಾಗಿ. யாருங்க முக்கியம்? ಯಾರು ಮುಖ್ಯ? நான் பார்த்திருக்கேன் பெரிய பெரிய வீடு, அரண்மனை மாதிரி இருக்கும் வீடு. ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೇನೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡದಾದ ಮನೆಗಳಿರ್ತದೆ. எல்லா அரண்மனை மாதிரி வீட்லயும் இப்படி சண்டை போடுறாங்கன்னு நான் சொல்ல, சில வீடுகளில் நான் பார்த்திருக்கிறேன். ಎಲ್ಲಾ ಅರಮನೆಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಲ್ಲ. ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ அரண்மனை மாதிரி இருக்கும் வீடு, ಮನೆ ಅರಮನೆ ರೀತಿ ಇರ್ತದೆ. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. வருஷம் கணக்காயிருக்கும் பேசி, ವರ್ಷದ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಆಗಿರ್ತದೆ ಮಾತನಾಡಿ. மூஞ்சி கொடுத்து கணவன் மனைவிட்ட பேச மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮಗಕ್ಕೆ ಮಗ ಕೊಟ್ಟು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் கேட்கிறேன், எப்போ பேசுவீங்க? பரலோகத்துக்கு போனதுப்போ உங்க வைஃப்ட்ட நீங்க பேசுவீங்களா? ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಮಾತನಾಡ್ತೀರಾ ನೀವು? காலம் கொஞ்ச நாள் தாங்க இருக்க போறோம். நம்ம ಕಾಲವು ಸ್ವಲ್ಪವೇ ಇದೆ ನಮಗೆ. நம்ம மனுஷங்களை மதிக்கணுங்க. ಆ ಮನುಷ್ಯರಿಗೆ ನಾವು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றாரு. ಯಾಕೆಂದ್ರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ನಾವು ಮರ್ಯಾದೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ. என் வைஃபை ரெஸ்பெக்ட் பண்ணலனா ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு என் வைஃபை. ಅಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಆಕೆಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಸ್ಬೆಂಡ್ வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலனா ஆண்டவர் உங்க ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட் பண்றாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಗಂಡನಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರೆ ದೇವರು ಗಂಡನಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அதான் இங்க சொல்லுது, மனைவிகளே கணவர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுது. ಸ್ತ್ರೀಯರೇ ನಿಮ್ಮ ಗಂಡರಿಗೆ ನೀವೇನಾಗಿರಿ? ಅಧೀನರಾಗಿರಿ. புருஷர்களே உங்க மனைவிகளை நேசிங்க, அவங்க கிட்ட கோபப்படாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்கள் அப்படின்னு இருக்கு 19வது ಪುರುಷರೇ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರನ್ನ ನೀವು ಪ್ರೀತಿಸ್ರಿ, ಅವರಿಗೆ ನಿಷ್ಠುರರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಡ್ರಿ. எவ்வளவு ஹஸ்பண்ட்ஸ் கோபமா இருக்காங்க தெரியுமா வைஃப் மேல? ವೈಫ್ ಹೆಂಡತಿಯ ಮೇಲೆ ಗಂಡಂದ್ರೆ ಎಷ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕೋಪ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க, வேற லேடிஸ் எல்லாம் நல்லா பேசுவாங்க, ಊರಿರ್ತಕ್ಕಂಥ ಬೇರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க, ಸ್ವಂತದವರ ಬಳಿಯೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஆனா மனைவிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, பொறுமை இருக்காது. ಆದ್ರೆ ಹೆಂಡತಿಯ ಜೊತೆಗೆ ಮಗ ಕೊಟ್ಟು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ತಾಳ್ಮೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಇರುವುದಿಲ್ಲ. இது வந்து பழைய ட்ரெஸ் போட்டிருக்கீங்க நீங்க, அந்த புது ட்ரெஸ் ஆண்டருக்குள்ள இருக்கிற அந்த புது ட்ரெஸ் நம்ம போடல, அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கிறோம். ಅದು ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ತಾಳ್ಮೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. அடுத்தது பிள்ளைங்கள்ட்ட சொல்றாரு, பிள்ளைங்களே அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಮಕ್ಕಳೇ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ. அப்புறம் அடுத்து 21 வசனம், தகப்பன் தாய்மார்களே தகப்பன்களே உங்க பிள்ளைங்களை கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಣಕಿ ಅವರನ್ನ ಮನಗುಂದಿಸಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ.
அடுத்தது ஆபீஸ்க்கு வராரு. 22வது வசனம், ஆபீஸ்க்கு வராரு. 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಆಫೀಸ್ಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களே கண்ணை பார்த்து வேலை செய்யாதீங்க. எஜமான் பாக்குறாரா இல்லையா நீங்க எஜமான் பாக்குறாரா பார்த்து வேலை செய்யாதீங்க. நிஜமான எஜமானுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯಜಮಾನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಕೆಲಸ ಮಾಡುವಂತದಲ್ಲ, ಪರಲೋಕ ಇರತಕ್ಕಂತ ಯಜಮಾನ ನೋಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ರಿ. அதே 4வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்றாரு. எஜமான்களே உங்க வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க பொறுமையா உண்மையா இருங்க, நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க நியாயமா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯಜಮಾನರೇ ನಿಮ್ಮ ಬಳಿಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನ್ಯಾಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. எங்க ஜனங்க இருக்காங்களோ அங்க இன்னைக்கு என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் நான் இந்த ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இந்த ஆபீஸ்க்கு இந்த கம்பெனி வேலைக்கு சேர்ந்தேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನಾನು ಈ ಕಂಪನಿಯ ಕೆಲಸವನ್ನ ಬಿಟ್ಟು ಈ ಕಂಪನಿಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಸೇರಿದೆ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. போன வாரம் தான் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு பிரேயர் போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த ஆபீஸ்ல ஒரே மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன் பிரதர். ಅಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರ ಒಬ್ಬರ ಮನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗಿದ್ವಿ ಬ್ರದರ್. ಆ ಒಂದು ಬರೀ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಿಕವಾದಂತ ಹಿಂಸೆ ಅಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಆಫೀಸ್ಗೆ ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಸೇರ್ಕೊಂಡೆ. ஆனா இங்கும் அப்படிதான் பிரதர் இருக்கு. ಆದ್ರೆ ಇಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿಯಾಗಿನೇ ಇದೆ. இங்க அரசியல் பொலிட்டிக்ஸ் இருக்குது இங்கேயும். ಇಲ್ಲೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ತುಂಬಾ ನಡೀತಾ ಇದೆ. நான் ஒன்னு சொல்லுவேன், எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், மனுஷன் எங்க இருக்கிறானோ அங்க என்ன இருக்கும்? அரசியல் இருக்கும். ಮನುಷ್ಯ ಎಲ್ಲಿದ್ದಾನೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ರಾಜಕೀಯ ಇದೆ. அங்க சண்டை போராட்டங்கள் தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಜಗಳ ಹೋರಾಟಗಳು ಇರ್ತದೆ. பட் ஆனா அன்பை தரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஏசப்பாவோட பிரசன்னம் அந்த இடத்துல காணப்படும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. சோ நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஜனங்களுக்கு? ಜನಗಳಿಗೆ ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮಹತ್ವವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ? பணத்துக்கு முக்கியமா, ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமா? ಹಣಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಥವಾ ಜನಗಳ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பணம் போயிடும், ஆனா அந்த மனுஷனுடைய ஆத்மா நித்தியமா இருக்கும். ಅಲ್ಲಿ ಹಣ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ, ಆದ್ರೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ಆತ್ಮ ಅದು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೆ ಇರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அழகு போயிடும், ஆனா அந்த மனுஷனுடைய ஆத்மா நித்தியமா இருக்கும். ಆ ಸುಂದರತೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಆತ್ಮದ ಒಂದು ಜೀವಿತ ಅದು ನಿತ್ಯ ನೆಲೆ ಇರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. மனுஷர்களை நீங்க சும்மா ஒரு பேரா நீங்க பார்க்காதீங்க, அவங்க நித்திய ஆத்மா அப்படின்னு பாருங்க. ஒருத்தர் உங்க வீட்டுல உங்க மனைவி நித்திய ஆத்மா, உங்க ஹஸ்பண்ட் நித்திய ஆத்மா, உங்க பிள்ளை ஒரு நித்திய ஆத்மா. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಿತ್ಯದ ಒಂದು ಆತ್ಮವಾಗಿ, ಮಕ್ಕಳೊಂದು ನಿತ್ಯದ ಆತ್ಮವಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ಪರಿಗಣಿಸಲ್ಪಡ್ರಿ. எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. நம்ம உலகத்துல பாக்குற எல்லா பொருளுக்கும், இந்த பொருள், இந்த லேப்டாப், இந்த எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. ஆனா உங்க கூட இருக்கிற ஜனங்களுக்கு முடிவில்லாத ನಿತ್ಯ ಆತ್ಮಗಳು ಅವங்கலாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ನೋಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ವಸ್ತುಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂತ್ಯವಿದೆ, ಆದ್ರೆ ನೀವು ನೋಡುವಂತ ಜನಗಳಿಗೆ ಅಂತ್ಯ ಬೆಳೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮ ಅವರಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ. எவ்வளவு விசேஷித்தவர்கள்னா ஏசப்பா அவங்களுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க கணவனுக்காக அவர் ரத்தத்தையே சிந்தினார் உங்க அப்பா ஏசப்பா. அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் உங்க கூட இருக்கிற ஜனங்களை. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ಅಥವಾ ಹೆಂಡತಿಗಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಅವರೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருப்போம். ஐயோ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சுவாசம் இவங்க கிட்ட இருக்கு, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பேசும்போது அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಶ್ವಾಸ, ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ಆ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆನ ಕೊಡಬೇಕು, ನೋಡ್ಕೊಂಡು ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ತಕ್ಕ ಮರ್ಯಾದೆನ ಕೊಡ್ತಾನೆ. சோ பாருங்க, நம்ம லைஃப், நம்ம வீடு எப்படி இருக்கும், நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கும், இதே போல நம்ம இருந்தோம்னா சூப்பரா இருக்கும். பரலோக மாதிரி இருக்கும் நம்ம வீடு, பரலோக மாதிரி இருக்கும் நம்ம ஆபீஸ். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಲ್ಪಡುವಾಗ ನಮ್ಮ ಮನೆ ಆಗಿರಬಹುದು ಅಥವಾ ನಮ್ಮ ಕೆಲಸಗಳಾಗಿರಬಹುದು, ನಮ್ಮ ಒಂದು ಆಫೀಸ್ ಆಗಿರಬಹುದು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಾಗಿ ಪರಿಣಮಿಸಲ್ಪಡ್ತದೆ. சரி, அடுத்தது கடைசி பாயிண்ட் 2 நிமிஷத்துல முடிச்சறேன். 4வது அதிகாரத்துல ஜெபத்தை குறித்து சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2ರಿಂದ 13ನೇ ವಚನದವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 2 வசனங்களை படிப்போம். 4வது அதிகாரம் 2வது வசனம், 4வது அதிகாரம் 12வது வசனம். 4:2 4:12 படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ, 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்புறம் 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஜெபத்துல போராடுறாரு எப்பேப்பர் அப்படின்ற ஒரு மனுஷன். ಅಲ್ಲಿ ಎಪಾಫ್ರ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಹೋರಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. எப்பாப்ரோ தான் அந்த ஊரோட பாஸ்டர். ಅದು ಎಪಾಫ್ರ ಎಂಬತಕ್ಕಂತನೇ ಆ ಒಂದು ಊರಿನ ಒಬ್ಬ ಪಾಸ್ಟರ್. நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க எல்லாம் நல்லா மெச்சூர் ஆயிரணும் அப்படின்னு என்ன பண்றாரு? ஜெபத்துல போராடிட்டு இருக்காரு இந்த பாஸ்டர். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗಳೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತಮ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಪೂರ್ವಕವಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஜெபத்தை என்ன பண்ணுங்க? ஜெபத்திலே
இடைவிடாமல் ஜெபம் இடைவிடாமல் ஜெபிக்க கத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ತಪ್ಪದೆ ಮಾಡುವವರಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஜெபம். இன்னைக்கு காலையில நம்ம மெசேஜ்ல பார்த்தோம்ல, பிலிப்பியர்ல நம்மளுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஜாஸ்தி ஆகணும்? ஜெபம். அப்படியே அப்பா அப்படி நம்ம சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? அப்படியே குறையும். ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ರೆಸ್ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಜಾಸ್ತಿ ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಂದೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬೇಕು, ಆಗ ಸ್ಟ್ರೆಸ್ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತದೆ. அதே போல எப்பவும் நம்ம ஜெபிக்கணும். எப்போ வேணா நம்ம மனசுல ஏதாவது ஒரு கெட்ட எண்ணமோ, நெகட்டிவ் தாட்ஸோ, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு கோபமோ, எரிச்சலோ ஏதோ ஒன்று வந்துடலாம். உடனே நம்ம ஜெபிக்க கத்துக்கணும். அந்த இது வந்த உடனே ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೋಪ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಕ್ರೋಧ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವೈಮನಸ್ಸುಗಳು ಬರುವಾಗ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದನ್ನು ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 4வது அதிகாரம் 6வது வசனம். ಕೊನೆಯ ಒಂದು ವಚನ ಓದಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. 4ನೇ 6ನೇ ವಚನ. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எதனால சாரமா இருக்கணுமா? உப்பு இருக்கணுமா? உங்க வாயிலிருந்து வரும்போது உப்பு இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கணுமா? ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಸವತ್ತಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. உப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும் சாப்பாடு? ಉಪ್ಪು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತದೆ ಊಟಕ್ಕೆ? சப்புன்னு இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. ಅಲ್ಲಿ ಊಟವಾದ ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ. நிறைய உப்பு இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் சாப்பாடு? ತುಂಬಾ ಉಪ್ಪಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? வாயில வைக்க முடியாது, ಬಾಯಲ್ಲಿ ಇಕ್ಕುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இதுதான் ப்ராப்ளம் நம்மட்ட நிறைய. ಇದೇ ನಮ್ಗೆ ಅನೇಕ ಬಾರಿ ಸಮಸ್ಯೆ. நம்ம பேசும்போது ரொம்ப உப்போட காரத்தோட பேசிடுறோம், கோபத்தோட. ನಾವು ಮಾತನಾಡುವಾಗ ತುಂಬಾ ಕೋಪದಿಂದ ಕಾರದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತೀವಿ. இல்ல உப்பே இல்லாம போப்பா நீ வேணா என்ன மாட்டேன் நான் பேச மாட்டேன் ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ பேசிடுறோம். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಉಪ್ಪಿಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಹೋಗಪ್ಪ ಸಾಕು ಏನಾಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿ ಕಳಿಸ್ತೀವಿ. கரெக்டா உப்பு இருக்கும்போது சாப்பாடு சூப்பரா இருக்கும். ಸರಿಯಾಗಿ ಉಪ್ಪಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಊಟ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. உங்க வாயிலிருந்து வர வார்த்தை மத்தவங்கள உற்சாகப்படுத்துற வார்த்தையா, மத்தவங்கள கெட்டுற வார்த்தைகளா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳು ಇಂಪಾಗಿ ಇತರನ್ನ ಕಟ್ಟುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಇರಲ್ಪಡಬೇಕು. கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கெட்டுற வார்த்தை வரணும். ಅದು ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲ, ಕಟ್ಟುವಂತ ಮಾತಾಗಿರಬೇಕು. அதான் சொல்லுது வசனம், உப்போட உங்க வார்த்தைகள் இருக்கணும். ಅದು ಉಪ್ಪಿನಿಂದ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳು ಅದು ಆಗಿರಲ್ಪಡಬೇಕು. எப்போ நம்ம ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து அந்த அன்புன்ற ட்ரெஸ், தாழ்மை என்ற ட்ரெஸ், மன்னிப்பு என்ற ட்ரெஸ்ஸை நம்ம தரித்து கொண்டிருக்கும் போது, ಯಾವಾಗ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ, ಕರುಣೆ, ತಾಳ್ಮೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನ ನಾವುಗಳು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ. என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு? ಏನೆಲ್ಲ ನೋಡಿದ್ವಿ ಇವತ್ತು? ஆண்டவருக்கு உள்ள வரும்போது நம்ம என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்பா பார்த்தோம், எப்படி இருந்தோம், அப்புறம் எப்படி ஆண்டவர் நம்மள இருள்ல இருந்து நம்மள கொண்டு வந்தாரு, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நம்பர் 1 இருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ವಿ, ಹೇಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟರು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது என்ன பார்த்தோம்? கள்ள போதனைகள். 2வது அதிகாரத்துல எப்படியெல்லாம் கள்ள போதனைகள் சர்ச்சுக்குள்ள வருது, எப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு அதிகாரம் ஃபுல் அப்போஸ்தலன் பவுல் அழகா நம்மளுக்கு சொன்னாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಕುರಿತಾಗಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மாயமான தாழ்மையை குறித்து பார்த்தோம். ಅಲ್ಲಿ ನೀತಿಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾಯವಾದಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಾಳ್ಮೆಯ ಕುರಿತಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அடுத்தது மைண்ட் எல்லாம் எங்க இருக்கணுமா? உலக காரியத்துல அப்படியே டென்ஷன் ஆயிடாதீங்க, பரலோகத்துக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ಲೌಕಿಕವಾದಂತ ವಿಷಯಗಳ ಮೇಲಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಮನಸ್ಸಿಡುವಂತವರಾಗಿರ್ಬೇಡಿ, ಪರಲೋಕದ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಡ್ರಿ. அடுத்து நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு பழைய சுபாவங்கள் என்ற பழைய ட்ரெஸ்ஸை நீங்க கழட்டிருங்க, இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்ட அன்பு, மன்னிப்பு, தாழ்மையை நீங்க தரித்துக் கொள்ளுங்கன்னு பார்த்தோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹಳೆಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೊಡುವಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕ್ಷಮಾಪಣೆ, ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತ ತಾಳ್ಮೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது உங்க வீட்டுல இருக்க மனிதர்கள் நித்திய ஆத்மாக்கள், உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஜனங்களும் நித்திய ஆத்மாக்கள், அவங்களை அப்படி பார்த்து நீங்க அவங்க கிட்ட பழகுங்க. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆತ್ಮಗಳು ನಿತ್ಯದ ಆತ್ಮಗಳಾಗಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಗಳು ನಿತ್ಯದ ಆತ್ಮಗಳಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಂಡು ಅವರನ್ನ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. கடைசியாக ஜெபத்திலே நீங்க தரித்திருங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವು ಎಡಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ